अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला व बरकातुहू। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु वनशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु वनशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी शान हबीबिही इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய ஃபضலோ கரம், அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருள் உபதேசங்களை கேட்கிற பாக்கியத்தை நமக்கு நசீபாக்கினான். மிஷ்காத் ஷரீஃபிலே பாபு ஸலாத்து அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபضலிஹா 919வது நம்பர் ஹதீஸ். அல்லாஹ் தஆலா முழு மிஷ்காத்தையும் படித்து முடிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. பாபு ஸலாத் அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வது ஃபضலிஹா இன்னும் அதனுடைய சிறப்புகளை பற்றிய பாடம். குறிப்பாக இந்த இடத்துல அத்தஹியாத்துக்கு பின்னாடி தொழுகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து சொல்வதை பற்றி மட்டும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது அல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் அவர்கள் மீது மற்ற நேரங்களில் ஸலவாத் சொல்வதன் சிறப்புகள் ஏராளமாக இருக்கின்றன. அதெல்லாம் நீங்கள் மற்ற கிதாபுகளில் பார்த்துக்கலாம். மிஷ்காத்தில் ஒரு குறிப்பிட்ட 1-2 ஹதீஸ் மட்டும் கொடுப்பாங்க. நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது. அல் ஃபஸ்லுல் அவ்வல் அன் அப்துர் ரஹ்மான் இப்னு அபி லைலா ரலியல்லாஹு அன்ஹு கால் லகியனி கஅப் இப்னு உஜ்ரா, என்னை கஅப் இப்னு உஜ்ரா சஹாபி ரலியல்லாஹு அவர்கள் சந்தித்தார்கள். ஃபகால சொன்னார்கள், அலா உஹுதி லக ஹதியத்தன் சமிஅத்துஹா மினன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த அன்பளிப்பை தரட்டுமா, அதை நான் பெருமானாரிடத்திலிருந்து கேட்டேன். ஃபகுல்து, நான் சொன்னேன், பலா ஃபஹதிஹாலி, எனக்கு அந்த அன்பளிப்பை கொடுங்களேன் என்று சொன்னார்கள். இப்போ ஒரு மனிதனுக்கு நாம் தரக்கூடிய அன்பளிப்புகளில் மிகச்சிறந்தது அவர்களுக்கு ஒரு ஆயத்தை ஹதீஸை கற்றுக் கொடுப்பது தான். மற்ற எந்த பொருட்களை, உலகப் பொருட்களை நீங்கள் கொடுத்தாலும் அது அதோடு காண போயிடும், உடஞ்சி போயிடும், தீந்து போயிடும். நீங்கள் அவருக்கு தின்பண்டம் கொடுத்தா காலியாயிடும், சட்டை கொடுத்தீங்கன்னா கிழிஞ்சிடும், குறிப்பிட்ட காலம் எல்லாம் காண போயிடும். எதை கொடுத்தாலும் உலகிலே அது இல்லாமல் போயிடும். ஆனால் ஒருத்தருக்கு இல்மு கற்றுக் கொடுத்தீங்கன்னா அந்த இல்மு அவரும் அமல் செய்து கொள்ளும் காலமெல்லாம் நன்மை கிடைக்கும், அவரதை மற்றவர்களுக்கு சொல்லும் காலமெல்லாம் நன்மை கிடைக்கும், அதன்படி யாரெல்லாம் அமல் செய்கிறோ அவரோட நன்மையும் சேர்ந்து கிடைக்கும். இப்போ ஸலவாத்தின் சிறப்பை பற்றி ஒரு ஹதீஸை கஅப் இப்னு உஜ்ரா அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அபி லைலாவுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இது அவங்களும் அமல் செஞ்சுருப்பாங்களா இல்லையா? அது அப்துர் ரஹ்மான் இப்னு அபி லைலா அவர்கள் நமக்கும் அறிவித்தாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு காலத்துலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ பேர் அப்படி அமல் செஞ்சுருப்பாங்க. அவ்வளோ சவாபும் இவங்களுக்கு போய் சேரும். அப்போ அன்பளிப்புகள் மிகச்சிறந்தது ஒரு இல்மை கற்றுக் கொடுப்பது. அதனால தான் ஷேഖന്മാர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குற இஹ்சானுக்கு நம்ம என்ன தான் பதில் சொன்னாலும் ஈடாகாது. என்ன தான் நீங்கள் உலகத்தையே கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்தாலும் ஈடாகாது. ஏன்னா அவங்க அல்லாஹ் ரசூலுடைய இல்மை ஞானங்களை கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு ஹதியா எனக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க. ஃபகால சஅல்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் பெருமானாரிடத்திலே கேட்டோம். ஃபகுல்னா சொன்னோம், யா ரசூலல்லாஹ் கைஃப ஸலாத்து அலைக்கும் அஹ்லல் பைத்தி, அஹ்ல பைத்துகளாகிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை குடும்பத்தாராகிய உங்கள் மீது நாங்கள் எப்படி ஸலவாத்து சொல்வது? ஃபஇன்னல்லாஹ கத் அல்லம்னா கைஃப நுஸல்லிமு அலைக்க, உங்கள் மீது எப்படி சலாம் சொல்வது என்பதை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டான். இதில் அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று இந்த சலாம் சொல்லும் முறையை அல்லாஹ் கற்றுக் கொடுத்து விட்டான். ஸலவாத் சொல்லுகிற முறையை நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்று கேட்டார்கள். ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது இன்னல்லாஹ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, நீங்கள் பெருமானார் மீது ஸலவாத்தும் சொல்லுங்கள், சலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு 2 உத்தரவு போட்டிருக்கிறான். சலாம் சொல்லுவது அத்தஹியாத்தில் சொல்லிட்டோம், ஸலவாத்து சொல்லுகிற முறையை எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று நாங்கள் கேட்டோம். கால, பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கூலு, இவ்வாறு சொல்லுங்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின்
யா அல்லாஹ் பெருமானார் மீதும் அவர்களுடைய கிளையார்கள் மீதும் குடும்பத்தார்கள் மீதும் நீ செலவாத்து சொல்லுவாயாக. கம்மா சல்லைத அலா இப்ராஹீம வாலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் அவருடைய குடும்பத்தார்கள் மீது எவ்வாறு நீ அருள் மழை பொழிந்தாயோ, செலவாத்தனா ரஹ்மத் செய்வது, அருள் மழை பொழிந்தாயோ, அவ்வாறு எங்கள் நபியின் மீதும் அருள்மழை பொழிவாயாக. அல்லாஹ் பாரிக் அலா முஹம்மதின், அல்லாஹ் பரக்கத் செய்வாயாக, அலா முஹம்மதின் அலா ஆலி முஹம்மதின், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தார்கள் மீதும், கமா பாரக் தலா இப்ராஹிம் வாலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தார்கள் மீதும் இவ்வாறு நீ அருள் மழை பொழிந்தாயோ, பரக்கத்து செய்தாயோ, அது மாதிரி நிச்சயமாக நீ புகழுக்குரியவனாகவும் கண்ணியம் மிக்க மகத்தான அது கண்ணியம் மிக்கவனாகவும் இருக்கிறாய். முத்தஃபகுன் அலைஹி. இல்லா அண்ணா முஸ்லிமன் லம் யதுகுர் அலா இப்ராஹிம ஃபில் மௌதிஇனி. முஸ்லிம் ஷரீஃபுடைய ரிவாயத்தில் அலா இப்ராஹிம் மட்டும் வரல. அப்போ கமா சல்லைத அலா ஆலி இப்ராஹிம் வந்திருக்கு. இங்கே அலா இப்ராஹிம வாலா ஆலி இப்ராஹிம் ரெண்டு வந்திருக்கு இந்த இடத்துல. ஒரு சில ரிவாயத்தில் வித்தியாசங்கள் வரும். இது மாதிரி இதுவும் 40-50 ரிவாயத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஒன்றுலையும் சின்ன சின்ன வித்தியாசங்கள், சிறு சிறு வித்தியாசங்களோடு நிறைய ரிவாயத்துகள் அறிவிக்கப்படுகிறது. எதை வேண்டுமானாலும் நீங்கள் ஒதுக்கிங்க. இப்போது ஒரு கேள்வி வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஏன் வந்து அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் நபியின் மீது அருள் புரிந்ததை போல எங்கள் நபியின் மீதும் அருள் புரிவாயாக அதே ஒப்பிடப்பட்டிருக்கு. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்போ சில பேர் கேள்வி வரும், இப்ராஹிம் நம்ம ஒரு பொருளை ஒப்பிடுறோன்னா அதை விட அதிகமான கண்ணியம் மிக்கதாக இருக்கணும் இல்லையா? இப்போ உதாரணமாக ஸைது வீரத்தில் சிங்கத்தை போனால் சிங்கம் வந்து ரொம்ப வீரம். அப்போ அந்த மாதிரி அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒப்பிடப்படக்கூடிய பொருள் வந்து அதை விட பிரகாசமாக இருக்கும். இந்த வீடு பிரகாசமாக இருக்குது, சூரியன் போல் ஜொலிக்கிறதுன்னா சூரியன் ரொம்ப பிரகாசமானது. ஒப்பிடப்படும் பொருள் வந்து உயர்ந்ததாக இருக்கணுமா அப்படி ஒரு கேள்வி வருது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் அதிகம் அருள் புரிந்தானா? சில பேர் சொல்கிறாங்க அப்படியே அர்த்தம் வச்சாலும் சரி தான். ஏன்னு கேட்டால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இங்கே நோக்கம் அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கிளையார்களுக்கு எப்படி நீ அருள் புரிந்தாயோ அப்படி எங்கள் நபி அல்லாஹ்வின் கிளையார்கள் மீதும் அருள் புரிவாயாக. ஏன்னா உண்மையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளையார்களை விட இப்ராஹிம் நபியுடைய கிளையார்கள் மேலானவர்கள். ஏன்? இப்ராஹிம் நபியுடைய கிளையார்கள் ரசூலாக இருக்கிறாங்க. இப்ராஹிம் நபியுடைய கிளையார்களில் அவங்களுடைய பிச்சிலங்களில் யார் வந்தவங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, இஸ்மாயில் நபி, இசாக் நபி, மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், எல்லா ஏறத்தாழ 70,000 அன்பியாக்கள் இப்ராஹிம் நபியுடைய கிளையார்களில் வந்தாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளையார்களுக்கு அந்த மாதிரி நபிமார் அந்த அடிப்படையில் போல கிளையார்கள் அடிப்படையில் பார்த்தோன்னு சொன்னால் இப்ராஹிம் நபியுடைய கிளையார்கள் மேலானவர்கள் முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளையார்களை விட. நபுவத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லாத்தோட மேலானவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். கிளையார்களை பொறுத்த வரைக்கும் இப்ராஹிம் நபியுடைய கிளையார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. ரொம்ப நேரம் அவங்களும் துர்ரியத்தை இப்ராஹிம் தானே. ஆனால் துர்ரியத்தை முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் வேறு யாரும் இன்னொரு முகமது வர முடியாது இல்லையா? இன்னொரு முகமது வர முடியாது. அந்த அடிப்படையில் சில பேர் கூறுகிறார். சில பேர் சொல்கிறாங்க ஒப்பிடுவது வந்து ஒரு மிசால் காட்டுறதுக்கு தான், அதுக்கு அதை விட மேலானவராக இருக்கணும் அவசியம் இல்லை. அதை விட ஒரு அந்தஸ்து குறைந்ததையும் ஒப்பிடலாம். உதாரணம் அல்லாஹ் சொல்கிறான், மசலு நூரிஹி கமிஷ்காத்தின். அல்லாஹ் தஆலாவுடைய நூறுக்கு உதாரணம் ஒரு மாடக்குழியை போல, ஒரு விளக்கை போல அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய நூறுக்கு உதாரணம் எங்கப்பா, அல்லாஹ்வுடைய நூறு எங்கே, ஒரு மாடக்குழியுடைய விளக்கு எங்கே? ஒரு ஒப்பிடுதல் தானே, ஒரு விளக்கம் சொல்கிறதுக்காக வேண்டி. அதுக்கு நீங்கள் வந்து சாதாரண ஒன்றே சொல்லலாம். சூரியன் வந்து வட்ட வடிவம், கோல வடிவமாக அந்த உருண்டை பந்து மாதிரி, நான் பந்து விளையாடணும்ப்பா அது மாதிரி அப்படின்னு சொல்லலாம். சூரியனுங்க பேங்கப்பா, சூரியனுக்கும் பூமிக்கும் கம்பேர் பண்ணாவே இது மாதிரி ஒரு 100-200 கோடி பூமியை கொண்டு போய் சூரியனை ஒரு டப்பா வச்சுக்கோங்க, வட்ட உருண்டை ஒரு டப்பா, இந்த 200-300 கோடி பூமியை கொண்டு போய் உள்ள போட்டாலும் பாய்தான் நிமிரும். அவ்வளோ பிரம்மாண்டமானது சூரியனுடைய கோல வடிவம். வடிவத்தை ஒப்பேருக்கான்னு சொல்கிறான்ல, இப்போ சூரியனும் உருண்டை வடிவம் தான்ப்பா, ஒரு பந்து மாதிரி, கோலிகுண்டு மாதிரி அப்படின்னு சொன்னோன்னே கோலிகுண்டு பெருசாகிருமா? அப்படி இல்லை. உதாரணம் காட்டுவதற்காக வேண்டி சொல்லலாம். இப்போ இப்ராஹிம் நபியின் மீது எப்படி அருள் புரிந்தாயோ, அவங்க கிளையார்கள் மீது எப்படி அருள் புரிந்தாயோ அப்படியாக எங்கள் நபிகள் மீதும் அருள் புரிவாயாக அவ்வாறு சொல்வது. இப்போ நம்ம அல்லாஹ்ட்ட துவா கேட்கும்போது அப்படி கேட்கலாம். அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன ஆதமா ஹவ்வா அலைஹிமு ஸலாத்து வஸ்ஸலாம். ஒப்பிட்டு கேட்குறதும் அல்லாஹ்க்கு பிரியமானதுதான் தெரியுது. யா அல்லாஹ் எப்படி ஆதம் ஹவ்வா அவர்களுக்கு நீ அருள் புரிந்தாய் அப்படி இந்த மணமக்களை நீ சேர்ந்து வாழச் செய்வாயாக. எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் சஃபூரா அம்மா அவர்களை சேர்ந்து வாழச் செய்வாய் அப்படி இந்த மணமக்களை வாழ செய்வாயாக. எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜரா அம்மா சாரா அம்மாவை சேர்ந்து வாழச் செய்தாயோ அப்படி இந்த மணமக்களை சேர்ந்து வாழ செய்வாயாக அப்படின்னு துவா செய்கிறது, ஒப்பிட்டு சொல்கிறது. அதெல்லாம் வந்து பிதஅத்து, செய்யக்கூடாது என்று சில பேர் சொல்லுவாங்க. பெருமானாரே செஞ்சுருக்கிறாங்களே ஒப்பிட்டு காட்டுவது அல்லாஹ் ரசூலும் காட்டிய வழி தான். இவ்வாறு செய்வாயாக அவ்வாறு செய்வாயாக, அவங்க எப்படி நீ கருணை காட்டணும் அது மாதிரி எங்களுக்கு நீ கருணை காட்டுவாயாக. விளங்குத பை? அப்போ ஒப்பிட்டு கேட்கலாம் பை, நினச்சிங்களா?
அப்போ நம்ம ஹசன் கேட்கலாம் என்னென்னு, எப்படி நீ அல்லா நீ வந்து ரஷ்மிக்கு அழகான பீவி கொடுத்தாயோ அது மாதிரி எனக்கு கொடுப்பாயாக, அதுமாதிரி கேட்கலாம், தப்பு இல்லை. ஒருத்தர் ஒப்பிட்டு அல்ல அந்த மாதிரி எனக்கும் தருவாயாகன்னு கேட்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. எது கூடாது, அந்த பீவி விட்டுட்டு ஓடிடணும் அல்ல, எனக்கு அது கேட்கக்கூடாது. ஹசது கூடாது, பொறாமை கூடாது. அவனுக்கு மட்டும் அழகான, அவன் கருப்பாக இருக்கான், முஞ்சாதி வெள்ளையாக இருக்கான், அந்த பீவி விட்டுட்டு ஓடிடணும் அல்ல, அது ஹசது. அது அவருக்கு அழகான பைக் கொடுத்ததுமா எனக்கு ஒரு அழகான பைக் கொடுப்பாயாக கேட்கலாமா இல்லையா? அதில் அவருக்கு சிறந்த அழகான என்ன அற்புதமான வீடு கொடுத்த இறைவி, அது மாதிரி எனக்கும் ஒன்று எதுக்கு செய்வதற்கு நல்ல வீடு கொடுப்பாயாக, எனக்கு போய் கேட்கலாமா இல்லையா? கேட்கலாம். அந்த மாதிரி ஒப்பிட்டு கேட்குறது தானே. சரி. வன் அபி ஹுமைதின் சாயிதி ரஸியல்லாஹு அன்ஹு காலு யா ரசூலல்லாஹ் கைஃப நுஸல்லி அலைக்க, நாங்கள் உங்கள் மீது எப்படி ஸலவாத்து சொல்லுவது யா ரசூலல்லாஹ் என்று கேட்டோம். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூலு, இவ்வாறு சொல்லுங்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அஸ்வாஜிஹி வ துர்ரிய்யதிஹி, அவருடைய மனைவி பெருமானுடைய துணைவிமார்கள், நம்முடைய உம்முல் முஃமினீன் அவருடைய நம்முடைய தாய்மார்கள், வ துர்ரிய்யதி இன்னும் அவருடைய கிளையார்கள். ஆல் என்பதில் அஸ்வாஜும் துர்ரியத் ரெண்டுமே உள்ளே வந்துடும், ஆல் என்ற வார்த்தையில் இப்படி பிரிச்சும் சொல்லி காமிச்சாங்க. அஸ்வாஜிஹி வ துர்ரியதிஹி கமா சல்லைத் அலா ஆலி இப்ராஹிம் வ பாரிக் அலா முஹம்மதின் வ அஸ்வாஜிஹி வ துர்ரியதிஹி கமா பாரக்த அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். இப்படி வந்திருக்கு. நிறைய 40-45 ரிவாயத்தில் வருது பை, இந்த ரிவாயத்தை வேணால் எடுத்துக்கலாம். வஅன் நபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم மன் சல்லா அலைய வாஹிதத்தன், என் மீது ஒரு முறை யார் ஸலவாத்து சொல்கிறாரோ, ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரா, அல்லாஹ் அவர் மீது 10 முறை ஸலவாத்து சொல்கிறான்னா 10 மடங்கு கருணை புரிகிறான், அல்லாஹ் தஆலா அருள் புரிகிறான். அல்லாஹ் ஸலவாத்து சொல்கிறான்னா நாம் சொல்கிற மாதிரி அல்லாஹும்ம ஸல்லி அலா அப்படி சொல்லுது, வாய் திறந்து சொல்லுது, கலாம் அல்லங்க. அல்லாஹ் தஆலா அவர் மீது 10 மடங்கு கருணை புரிகிறான், அருள் புரிகிறான் அப்படின்னு அர்த்தம். ரவாஹு முஸ்லிம். வஅன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم மன் சல்லா அலைய ஸலாத்தன் வாஹிதத்தன், என்மேல் யார் ஒரு முறை ஸலவாத்து சொல்கிறாரோ, ஸல்லல்லாஹு அலைஹி அஷர ஸலவாத்தின், அல்லாஹ் அவர் மீது 10 ஸலவாத்துகள் சொல்கிறான். வஹுத்தத் அன்ஹு அஷ்ரு ஹதீஆத்தின், அவரை விட்டும் 10 பாவங்களை அல்லாஹ் தஆலா அழிக்கப்படுகிறது. ஒரு ஃபிஅத் லஹு அஷ்ரு தரஜாத்தின், 10 அந்தஸ்துகள் அவருக்கு உயர்த்தப்படுகிறது. ரவாஹு நஸஈ. வஇப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم அவுலன் நாசி பி யௌமுல் கியாமத்தி, கியாமத் நாளில் எனக்கு மிக நெருக்கமானவர்கள், அக்ஸருஹும் அலைஹி ஸலாத்தன், என்மேல் மிக அதிகம் ஸலவாத்து சொல்லக்கூடியவர்கள் தான். ரவாஹு திர்மிதி. அவள் அதிகமாக பெருமானார் கூட இருக்குன்னு ஆசை இருக்கா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களோட அதிகமாக இருக்குன்னு ஆசை இருக்கா, எவ்வளோ அதிகமாக ஸலவாத்து சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். நம்ம சில்சிலாவில் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 250 சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ சொல்ல முடியுமோ ஸலவாத் வாயில் எந்நேரமும் இருந்துக்கிட்டே இருக்கணும். ரவாஹு திர்மிதி. وعن ابن مسعود رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن لله ملائكة سياحين, அல்லாஹ் தஆலாவுக்கு சில மலக்குகள் வைத்திருக்கிறான், அல்லாஹ்வுக்கு இருக்கிறார்கள். சய்யாஹீன, அவர்கள் சுற்றி கொண்டிருப்பார், பல பூமியில் பல பாகங்களிலே சென்று சுற்றி கொண்டிருப்பார்கள். ஃபில் அரளி, பூமியிலே. யுபல்லிகூனி மின் உம்மத்தி அஸ்ஸலாம், என் உம்மத்திலிருந்தும் சலாமை எனக்கு அவர்கள் எத்தி வைத்து கொண்டிருப்பார்கள். உம்மத்தில் உலகில் எந்த மூலையில் யார் சலாம் சொன்னாலும் அது பெருமானாருக்கு எத்தி வைப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பதில் சொல்லுவார்கள். சொல்லுங்கள், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், உடனே அடுத்த நொடி இந்த ஸலவாத் அங்கே போயிடும். பெருமான பதில் சொல்லுவார்கள். ஒவ்வொருத்தருக்கும் அவரவர்கள் பெயர் சொல்லி பதில் சொல்லுவார்கள். அவர்கள் பெயரும் அவர் தந்தையின் பெயரும் சொல்லப்படுகிறது. புரிஞ்சுங்களா? இப்போ அப்துல்லா பின் ஹுசைன் உங்களுக்கு சலாம் சொன்னார்கள் அப்படின்னா, பெருமானார் அப்துல்லா பின் ஹுசைன் அவர்களுக்கு என்னுடைய சலாத்தை நான் சொல்லுகிறேன் அப்படின்னு பெருமானார் சொல்லுவாங்க. இப்படியே ஒவ்வொருத்தராக யார் சொன்னாரோ அவருடைய தந்தை பேரும் சேர்த்து பெருமானிடத்தில் நினைவு கூறப்படுகிறது. நம்ம மலக்குகள் போய் எத்தி வைக்கிறார்கள். அடுத்த நொடி மலக்குகள் மலக்குகள் எத்தி வைக்கிறாங்கன்னா, இங்கேருந்து அப்படியே கைமாற்றி கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, அந்த ஃப்ளைட்டு பிடிச்சி கொண்டு போய் சேர்க்கறதுக்கு டைம் ஆகும். அவங்க ஏர் இண்டியாவில் போய் சேர்றதுக்கு அப்படி இல்லை, அடுத்த நொடி அங்கே போயிடும். ஜிப்ரீல் 7 வானத்திலிருந்து கீழே வர்றதுக்கே சில நொடிகளில் கண் சுமிட்டு வந்துடுறாங்க இல்லையா? அடுத்த நொடி பெருமானார் கதையை எத்தி வைத்து விடுவார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு قال وعن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ما من أحد يسلم علي, உலகில் எந்த மூலையில் எந்த மனிதர் எனக்கு சலாம் சொன்னாலும், இல்லா ரத்தல்லாஹு அலைய ரூஹி, அல்லாஹ் எனக்கு என்னுடைய ரூஹை திருப்பி கொடுப்பான். ஹத்தா அருத்து அலைஹி சலாம், அவருடைய சலாமுக்கு நான் பதில் சொல்லுவேன் அப்படின்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹ் திரும்ப வருது அப்படின்னா மறுபடியும் போயிடுவோம், அப்படி அர்த்தம் இல்லை. ஏன்னா இப்போ துனியாவில் எல்லாரும் ஸலவாத் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஸலவாத் சொல்லாத டைம் இல்லையே.
ஒரு நேரத்தில் 10,000 பேர் ஒரே இடத்துல தொழுகிறாங்க. இப்போ இந்தியாவில் லுஹர் பாங்க் சொல்கிறாங்க, மக்கள் எத்தனை கோடி பேர் தொழுவாங்க, அவ்வளோ பேரும் செலவாக சொல்லுவாங்க, அவ்வளோ பேருக்கும் பெரும் பதில் சொல்லுவாங்க. ஒரே நொடியில் அத்தனை பேருக்கும் பதில் சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை பேருக்கு தவஜ்ஜு செய்வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா கொடுத்த முஅஜிஸாத் அறிஞ்சுங்களா. முதல் ரிவாயத்தில் மலக்குகள் போய் சொல்லுவாங்கன்னு வருது. இங்கே பெரும்பாலும் மலக்குகள் சொல்லுவாங்கன்னு சொல்ல, நானே நேரடியாக பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டேன். அப்போ ரூ திரும்ப கொடுக்கப்படுதுன்னா மறுபடியும் அசர் லுஹர் தொழுது முடித்தோடனே திரும்ப அசர் வரைக்கும் ரூ மறுபடியும் போயிடுதா? அந்த நேரத்தில் மற்றவங்க தொழுது இருப்பாங்க துனியா வேறு இடத்துல. துனியா முழுசும் லுஹர் நடந்து தானே இருக்கும். லுஹர் இந்த நேரத்தில் எங்கேயாவது லுஹர் தொழுதுட்டு இருப்பாங்க, இந்த நேரத்தில் எதாவது அசர் தொழுதுட்டு இருப்பாங்க, இங்கே எங்கேயோ ஃபஜ்ரும் தொழுதுட்டு இருப்பாங்க. அப்போ துனியாவில் எல்லா தொழுகையும் 24 மணி 24 ஹவர்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். 24 மணி நேரம் துனியாவில் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏதோ ஒரு முறையில் எங்கேயோ ஃபஜ்ர் பாங்க் சொல்லுவாங்க, எங்கேயோ லுஹர் சொல்லுவாங்க, எங்கேயோ மக்ரிப் நடக்கும், எங்கேயோ இஷா நடக்கும். அது ஜமாத் நடந்து தான் இருக்கும், ஸலவாத் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இப்போ எப்பயும் பெருமாள் ரூ அங்கே இருக்குன்னு தான் அர்த்தம். இங்கே ரூ திரும்ப கொடுக்கப்படுதுங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் சில பேர் விளக்கம் சொல்கிறாங்க, தவஜ்ஜு செலுத்துவாங்க. யார் பெருமான்மை ஸலவாத் சொல்கிறார்களோ அவர்கள் மீது தவஜ்ஜு செலுத்த அல்லாஹ் தஆலா என் ரூஹை திருப்பி கொடுப்பான்னு அர்த்தம் என்ன? போயிட்டு வந்துச்சு, போயிட்டு வருதுன்னு அர்த்தம் இல்லை. போயிட்டு திரும்பி வந்துகிட்டே இருக்குமா? ஒரு துனியா அத்தனை பேரும் ஸலவாத் சொல்லுவாங்க இல்லையா? அவர் பக்கம் தவஜ்ஜு, அவர் பக்கம் என் கவனத்தை அல்லாஹ் திருப்புகிறான், என் கவனத்தை அல்லாஹ் எனக்கு திருப்பி கொடுக்குறான். அப்போ கவனம் திருப்பி கொடுக்குறான்னு சொன்னாங்க. பெருமாளுடைய முழு கவனம் அல்லாஹ்வின் பக்கம் தான் இருக்கும் எப்பயுமே. அப்போ அந்த மனிதர் ஸலவாத் சொன்னால் அவர் பக்கம் கவனம் செலுத்துகிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமாளுடைய கவனம் அவர் பக்கம் வருகிறது. நல்லா யோசிங்க. இப்போ ஒரே நேரத்தில் 10,000 பேர் ஜமாத் தொழுகிறாங்க. அத்தனை பேரும் அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபின்னு சொல்லுவாங்க, ஒரே டைமில் சொல்லுவாங்கல்ல. 10,000 பேருக்கும் பெருமாள் பதில் சொல்கிறதா இருந்தால் தஸ்பீஹ் வச்சுக்கிட்டு அஸ்ஸலாமு அலைக்க வலைக்கும் அஸ்ஸலாம் யா அப்துல்லா வலைக்கும் அஸ்ஸலாம் யா முஹியதீன் வலைக்கும் அஸ்ஸலாம் யா ஹன்சிக்கு வலைக்கும் அஸ்ஸலாம் யா நிசாமுத்தீன் வலைக்கும் அஸ்ஸலாம் யா ரஷ்மிக்கு வலைக்கும் அஸ்ஸலாம் நசீருதீன். 10,000 பேரும் ஸலவாத் சொல்லி முடிக்கிறதுக்கு என்ன ஆகும்? ரொம்ப நேரம் 10,000 பேர் மட்டுமா? இப்போ இந்தியாவிலே எவ்வளோ பேர் ஒரே டைமில் ஸலாம் சொல்கிறாங்க. லுஹர் ஜமாத் நடக்குது, ஜும்மா நடக்குது, உலகமெல்லாம் ஜும்மா நடக்குது. 100 கோடி பேருக்கும் நீங்கள் பதில் சொல்லுங்கள், முடியுமா உங்களுக்கு? ஒரு ஜமாத்து ஒரு கூட்டமாக உட்காந்துருக்காங்க, நீங்கள் அந்த வழியாக போகிறீங்க, எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் எப்படி பதில் சொல்லுவீங்க? வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹுன்னு சொன்னீங்க. இது எல்லாருக்கும் பொதுமானது. ஒரு மீட்டிங்கில் சலாம் சொன்னீங்க, எல்லோரும் சலாம் சொன்னாங்க, ஒரு பதில் பொதுமானதா இல்லையா? ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லலை. ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கு தனிப்பட்ட முறையில் அவர்கள் பெயரையும் அப்பா பேரையும் சொல்லி பதில் சொல்கிறாங்க. அது எப்படி ஒருத்தரே அத்தனை பக்கம் தவஜ்ஜு செலுத்த முடியும்? ஒருத்தர் ஒரு நேரத்தில் ஒன்றின் பக்கம் தான் தவஜ்ஜு செலுத்த முடியும். அப்படின்னா அது முஅஜிஸா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா கொடுத்த முஅஜிஸா. ஒரே நேரத்தில் அத்தனை பேருக்கும் தனித்தனியாக தவஜ்ஜு செலுத்துவாங்க. ஒரே நேரத்தில் அவ்வளவு பேருக்கும் தனித்தனியாக தவஜ்ஜு செலுத்துவாங்க. அது எப்படி எடுத்தோம் உங்களுக்கு விளங்கலையா? விளங்கலைங்கிறதுக்காண்டி ஒத்துக்குவோம், மண்டை மூளை சின்னதுன்னு விளங்கிக்குவோம். அதனால அந்த பெரியோர்களுடைய முஅஜிஸாக்கள், நபிமாருடைய முஅஜிஸாக்களையும் வலிமாருடைய கராமத்துக்களையும் கேலி செய்யாத, நீ ஹலாக்கு காரணமாக போயிடுவோம். ஒரு கிதாபில் வருது, கௌசுல் முஹியுத்தீன் ஆண்டகை அவர்களுடைய சரித்திரத்தில் எழுதுகிறாங்க. காலையில் ஒரு முரீது ஆசையாக சர்க்கார் எனக்கு ஜும்மா தொட்டி எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வரணும்னு கூப்பிட்டாங்க, வரமாட்டாங்க. சற்று நேரத்தில் இன்னொருத்தர் வர்றாரு, எங்கள் வீட்டுக்கு வரணும் ஜமானு கூப்பிட்டாங்க, வரமாட்டாங்க. இப்படி சுமாராக 10-20 பேர் கூப்பிட்டாங்க, எல்லாருக்கும் வரேம்மான்னு சொல்லிட்டாங்க. ஜும்மா முடிஞ்சு வந்துட்டான், அசர் போயிட்டாங்க. அசர் நேரம் இந்த 20 பேரும் அஸ்தோலுக்கு வந்தாங்க. இன்றைக்கி எஜமா எங்கள் வீட்டுக்கு ஜும்மா தொட்டு வந்து எங்கள் வீட்டு சாப்பிட்டாங்க, பிரியாணி வச்சு கொடுத்தேன் அப்படி. சும்மா சொல்கிறது, இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு நேரம் தொகுத்து நேரம் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன், நான் அவனுக்கு பலவு சோறு வச்சு கொடுத்தேன். எங்கள் வீட்டு தான்ப்பா வந்தாங்க, இன்னைக்கு கோழி வச்சு கொடுத்தேன்ப்பா, குருமா எஜமானுங்களா பிரியமாக சாப்பிட்டேன், வாங்கிட்டு போனாங்கப்பா அப்படி 20 பேரும் சொல்கிறாங்க வந்தவங்க அத்தனை பேரும். அப்போ எப்படி நடந்துச்சு அது? அதுதான் கராமத்துங்கிறது. ஒரே நேரத்தில் 20 பேருடைய மக்பராவுக்கு 20 பேருடைய வீட்டுக்கு போனாங்க. பெருமாசம் ஒரே நேரத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களுடைய மக்பராவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. அதாங்களா ஒன்றால் விளங்கும், அது எப்படி நடக்கும், சாத்தியமா அப்படின்னு ஒன்றால் விளங்கலைன்னு முற்றுட்டு அவ்வளோதான். அது நடக்குமா நடக்காதான்னு கேட்காத, அங்கே போய் தெரிஞ்சுக்கோ. அம்மா ஊத்திட்டும் இல்லை இல்மி இல்லா கலீல், இல்மிலிருந்தும் கொஞ்சத்தை தான் கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்பராவுக்கு, அவர்கள் உலகத்தில் யார் மூத்தா போனால் அவங்க மக்பராவுக்கு ரசூலாக வந்துடுறாங்க. மா தகூலு ஃபி ஹாதா ரஜுல், பெருமானுடைய ஃபோட்டோ இல்லை, ஃபோட்டோ எடுத்து இல்லை செல்ஃபோனில் மலக்கள் இது வச்சுருக்காங்க, டக்குன்னு தட்டி விட்டு காட்டுறாங்களா? கேலரியில் போய் ரசூலில் ஃபோட்டோ காட்டுறாங்களா? எப்படி இல்லை பை, பெருமானாரே வந்துடுறாங்க ஒவ்வொரு கபருக்கும்.
அது எப்படிங்க ஒரே நேரத்தில் அமெரிக்காவில் ஒருத்தர் மூத்தா போவார், இந்தியாவில் மூத்தா போவார், அத்தனை பேர் கபருக்கும் ஒரே டைமில் அடக்கம் பண்ணுவாங்க. அவ்வளோ பேர் கபருக்கும் ரசூல் எப்படி வர்றாங்க? அதுதான் மோஜிசா, பெருமானுடைய அற்புதங்கள் அதுதான் வந்தது. அரைஞ்சபை அப்போ ஒவ்வொருவருக்கும் பெருமானா செல்ல முத்தவஜ்ஜி ஆவாங்க, ஒவ்வொருத்தருக்கும். இதெல்லாம் அவன் அறிவுக்கு விலங்கலாம் விட்டுரு. கேலி பண்ணுறாங்க, என்ன நடக்குச்சான், அவன் போனாங்களாம் அத்தனை பேருக்கும் நடந்துச்சான், என்ன விடுறாங்க அப்படின்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு புடி மண் எடுத்து போட்டாங்க. ஒரு புடி மண் ஒருத்தன் கண்ணுக்கு தான் படணும். ஒரு புடி மண் அத்தனை பேர் கண்ணுக்கும் எல்லாம் கணக்கசக்கிறான். அது எப்படி? உமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லா ஹரமா, இவை நீங்கள் எரியல அல்லா தான் எரிஞ்சான். ஏறத்தாழ 1000 பேர் கண்களில் போய் பட்டுச்சு. கந்தக்கில் 3000 பேர் கண்களில் அந்த மண், ஒரு புடி மண் போய் பட்டுச்சு. இப்படி புதி போட்டுருந்தேன். ஒருத்தர் முகத்தில் பட வேண்டிய மண் 3000 பேர் முகத்தில் எப்படி பட்டுச்சு? இப்போ அது இருக்கிற ரிவாயத்துகள் இருக்குல்ல, எப்படி மறுப்பது நீ அதை? இப்போ ஒருத்தர் கபரில் வந்த பெருமான 100 கபரில் வர்றாங்கன்னா அது உண்மை தானே. அது ஒருத்தர் வீட்டுக்கு வந்தவங்க ஏன் 100 வீட்டுக்கு வர முடியாது? இது மோஜிசாவோ அது அப்படி நடக்கும், கராமத்துலையும் நடக்கும். அப்படியே ஒன்றால் விலங்குலாம் போ, அவ்வளோதான் முடிஞ்சு. நீ மோஜிசாக்களை கராமத்தை கேலி செஞ்சிட்ருக்க வேணாம், அது குஃபுரு. அது அன்பியாக்களுடைய மோஜிசாக்களை கேலி செய்வது குஃபுரு, அவுலியாக்களுடைய கராமத்துக்களை கேலி செய்வது அதுவும் குஃபுரு தான். ஏன்னா அவுலியாக்கள் கராமத்திற்கும் கராமத்துல் அவுலியா ஹக்குன், அல்லாஹ் ரசூல் அல்லாஹ் குர்ஆனை சொல்லியிருக்கான் அவுலியாக்களுடைய கராமத்துக்களை. அவுலியாக்கள்கிட்ட கராமத்தெலாம் இல்லை. கராமத்துனா ஹிர்குல் ஆதத், தனி மனிதனால் சாதாரணமாக செய்ய முடியாது அவர்கள் செய்வது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சபையில் இருந்த ஒரு வலி அங்கே நேராக போய் சிம்மாசனத்தை கொண்டு வந்துட்டாங்க இல்லையா, அதெல்லாம் முடியுமா அப்படின்னு கேள்வி பண்ணால் நீ குஃபரில் இருக்குன்னு அர்த்தம். குர்ஆனை இன்கார் செஞ்ச மாதிரி அர்த்தம், குர்ஆனை மறுத்த மாதிரி அர்த்தம். சரியா விடுங்க. வஅன்ஹு கால சமிஅது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு, பெருமானா சொன்னார்கள், லா தஜஅலு புயூத்துக்கும் குபூரா, உங்களுடைய வீடுகளை நீங்கள் கபூராக ஆக்காதீர்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? வீடுகளில் கபரஸ்தான் மாதிரி எங்கே அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாமல் ஆக்கிடாதீங்க. வீடுகள்லேயும் அல்லாஹ் ஞாபகம் செய்யணும், அல்லாஹ் அதிகமாக திக்ர் செய்யணும், வீடுகள்லேயே குர்ஆன் ஓதணும், முன் சுன்னத்து பின் சுன்னத்தில் வீடுகளில் தொழுகணும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுடைய முன் சுன்னத்து வீடுகளில் தொழுவாங்க, பின் சுன்னத்தும் வீடுகளில் போய் தொழுவாங்க. சஹாபாக்கள் பழக்கப்படுவாங்க, ஜும்மா சலாம் கொடுத்தா எல்லாம் இஞ்சி போயிடுவாங்க, வீட்டில் போய் தொழுவாங்க. ஏன்னா வீட்டில் போய் மனைவி மக்களும் தொழுக சொல்லி இவங்களும் தொழுவாங்க. வீடுகளிலும் தொழுகையை ஆக்கி கொள்ளுங்கள். என்ன பிரயோஜனம்? ஒன்று அந்த வீட்டுக்கு பறக்கத்து வரும், அந்த வீட்டில் முசீபத்துக்களை சைத்தான்களை ஓடுவாங்க. இன்னொன்று அந்த வீட்டுக்கு சேறு சூனியெல்லாம் செய்ய முடியாது. 4வது, நீ அந்த வீடுகளை தொழுகும் போது உன்னை பார்த்து மனைவி மக்களும் தொழுவாங்க, தொழுகை முறையை கற்றுக்கொள்வார்கள். நீ தொழுகும்போது அவங்களும் தொழுவுங்கன்னு சொல்லுவீங்க. அதனால் வீடுகளிலும் தொழுகையை ஆக்கி கொள்ளுங்கள். வலா தஜஅலு கபரி ஈதா, என்னுடைய கபரை ஈதாக ஆக்கி கொள்ளாதீர்கள். ஈது தொழுகை, ஈது அன்றைக்கி எல்லோரும் ஒன்றா கூண்டி கோன்னு கத்துறது, சந்தோஷமாக ஆட்டம் போடுறது, விளையாடுறது, தஃப் அடித்து பாட்டு படிக்கிறது எல்லாம் செய்வாங்க இல்லையா, வந்துட்டு காஞ்சி போயிடுவாங்க எல்லோரும். ஈது அன்னைக்கு எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறது மார்க்கம் கற்றுக் கொடுத்துருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஈது அன்னைக்கு இல்லை தஃப் அடித்து பெண்கள் ஆண்கள்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. சஹாபாக்கள் சில பேர் கண்டிச்சாங்க, என்ன ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, விட்டுருமா ஈது அன்னைக்கு சந்தோஷமாக இருக்கணும், விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. தஃப் அடித்து பாட்டு படித்து சந்தோஷமாக விளையாண்டுருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒன்றா கூடி இப்போ சுற்றுலா போகிறாங்க இல்லையா, எல்லாம் ஒன்றா கூடி மூணாருக்கு போகிறது, அங்கே போய் ஆட்டம் போடுறது, குளிக்கிறது, விளையாடுறது, அப்படியெல்லாம் ஒன்றா வந்துடுறது. அந்த மாதிரி என்னுடைய கபரை ஆக்கி கொள்ளாதீங்க. இது இங்கே போனால் பெருமான கபரில் வாய் பேசவே கூடாது, அமைதியாக மரியாதை நின்று அழுது துவா செஞ்சு தான் வரணுமே ஒழிய ஈது பெருநாள் கொண்டாட்டம் மாதிரி ஆக்கி கொள்ளாதீர்கள். இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன? என்னுடைய கபரை ஈது ஆக்கி கொள்ளாதீர்கள் அப்படின்னா, எப்படி ஈது வருஷம் ஒருக்கா தான் வருது, அந்த மாதிரி எப்பயாவது நினச்சா வர்றது, வருஷம் ஒருக்கா வர்றது, அந்த மாதிரி ஆக்கி கொள்ளாதீங்க. கிட்ட இருந்தால் டெய்லி வாங்க, என்னுடைய கபருக்கு துவா செய்யுங்க. அருகில் இருந்தால் வாரம் ஒருக்கா வாங்க, தூரத்தில் இருந்தால் எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ வாங்க. அதுங்களா அப்போ பெருமாளுடைய கபருக்கு அடிக்கடி வாருங்கள், இது மாதிரி எப்பயாவது ஒருக்கா வர்றது மாதிரி ஆக்கி கொள்ளாதீர்கள், அப்படி அர்த்தம் பயருக்கு. வசல்லு அலைய, என்மேல் அதிகமாக சலவாத்தை சொல்லுங்கள். ஃபைன்ன சலாத்தக்கும் துபல்லிகுனி ஹைசு குந்தும், நீங்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய சலவாத்து என் பக்கம் எட்டி வைக்கப்படுகிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு ரவாஹு நஸாயி வரைஞ்சுங்களா, இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு சில பேர் பாருங்க, பெருமான கபரை ஜியாரா செய்ய வராதிங்கன்ட்டாங்க ஸல்லல்லாஹு. இது மாதிரி எல்லோரும் கூடி சொன்னால் ஒன்றா கூடி வராதிங்கன்ட்டாங்க அப்படின்னு அர்த்தம் வைக்கிறானோ. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. வேறு ரிவாயத்துகளில் என் கபரை பார்க்காம போயிட்டானோ, மஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ என் கபரை பார்க்காம போயிட்டானோ என் மனதை வருத்தப்படுத்தி விட்டான், பக்கத்தில் ஜஃபானி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு கபரை போய் ஜியாரா செய்வோம், அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வஅன்னு கால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகிம அன்ஃபு ரஜலின், அந்த ஒரு மனிதனின் மூக்கில் மண் ஒட்டட்டுமாக. ரகிம அன்ஃபு ரஜலின், மூக்கிலே மண் ஒட்டுதல் அப்படின்னு சொன்னால்
அந்த மனிதனை எல்லாம் கேவலப்படுத்துவானாக, அந்த மனிதன் இழிவடைவானாக, அந்த மனிதன் அப்படி அது வந்து ஒரு செல்லமாக சத்தம் போடுற மாதிரி. ரஹிமா அன்ஃபுரஜின் அந்த மனிதனுடைய மூக்கில் மண் ஒட்டட்டுமாக, அவன் நஷ்டமடையட்டுமாக. யாரது? துக்கிருத்து ஐந்துஹு ஃபலம் யுசல்லி அலைய, நான் அவனிடத்தில் நினைவு கூறப்பட்டேன், ஆனால் என்மேல் அவன் ஸலவாத்து சொல்லவில்லையே அத்தகைய மனிதன். பெருமானுடைய பெயர் சொல்லப்பட்டால், நினைவு கூறப்பட்டால் உடனே அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் முபாரிக் வஸல்லிம் ஸலவாத் சொல்லணும். வரகிம அன்ஃபுரஜின் அந்த ஒரு மனிதனுடைய மூக்கில் மண் ஒட்டட்டுமாக. தஹல அலைஹி ரமலான், ரமலான் அந்த மனிதனிடத்திலே வந்தது. சும்மா இன்சலஹ, அந்த ரமலான் அவனை விட்டு சென்று விட்டது. கபுல ஐ யுகுஃபர லஹு, அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு முன்னால். ரமலானில் அல்லாஹ் தஆலா சின்ன சின்ன அமலுக்கும் பெரிய பெரிய கூலி கொடுக்குறான். ஒரு நோன்பாளிக்கு 1 மீட்டர் தண்ணி கொடுத்தா அல்லாஹ் மன்னிச்சிட்றான். ஒரு நோன்பு வச்சா அல்லாஹ் மன்னிச்சிட்றான். தராவி தொழுதா அல்லாஹ் மன்னிச்சிட்றான். இரவில் வணங்கினா அல்லாஹ் மன்னிச்சிட்றான். அப்போ இவ்வளவு மன்னிப்புக்கு வாய்ப்பு இருந்தும் ஏதோ ஒன்று செஞ்சுருக்கலாம். அவன் நோன்பு வைக்கல, நோன்பு செஞ்சால் எல்லாம் மன்னிச்சிருப்பானா இல்லையா? நோன்பு வைக்கல, தராவி தொழுவில், தஹஜ்ஜுதும் தொழுவில், யாருக்கும் உணவும் கொடுக்கல, எதுவும் சரி, அவன் பாட்டுக்கு காலையில் இருந்து கடையில் உட்காந்து வேஸ்ட் ஆக்கி ரமலான் போயிடுச்சு. மன்னிக்கப்படுவதற்குண்டான எந்த வாய்ப்பையும் அவன் வழங்கி கொள்ளவில்லை, அவன் பெற்றுக்கொள்ளவில்லை. இப்படிப்பட்ட மனிதன் ரமலானை வீணாக்கிட்டான். அவனும் மூக்கில் மண் ஒட்டட்டுமாகனா நாசமடையட்டுமாக, அல்லது நஷ்டமடையட்டுமாக. இப்படி ரமலான் வந்து கூட விட்டுட்டேப்பா நீ அப்படின்னு. ஒரு ரஹிமா அன்ஃபுரஜுலின் அதரக ஐந்தஹு அபவாஹு கிபர, இன்னொரு மனிதன் அவனிடத்திலே அவனுடைய முதிய பருவத்தை அவன் பெற்றோர்கள் அடைந்தார்கள். அவனிடத்திலே அவன் தாயும் தந்தையும் முதிய பருவத்தை அடைந்தார்கள். அது ஒரு பெரிய சான்ஸ். எவ்வளவு அவளுக்கு சேவை செய்ய முடியுமோ செய்து அவளுடைய நல்ல துவாக்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அஹதுஹுமா, அது 2 பேரில் ஒருவர் கிடைத்தார்கள், அவனுக்கு சான்ஸ் கிடைத்தது. ஃபலம் யுதுஹிலாஹுல் ஜன்னா, அவளை ஹிதமத் செய்து அவங்க துவாக்களை பெற்று சொர்க்கத்தை தனதுக்குரியன ஆக்கி கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் கொஞ்சம் கூட அவன் மரியாதை இல்லாமல் நடந்து அவளை கேவலப்படுத்தி அவர்களுக்கு கொடுமை செய்து பதுவாவை நரகத்துக்கு போயிட்டான். இவனை விட கேவலமானவன் யார் இருக்க முடியும்? அந்த 2 பேரும் அவனை சுவனத்தில் நுழைய செய்யவில்லை. அப்போ சுவனத்தில் கொண்டு போய் நுழைய செய்யக்கூடிய சான்ஸு அந்த வாப்பா அம்மாவுக்கு எல்லாம் கொடுத்துருக்குறான். மகனை கொண்டு போய் சுவனத்தில் சேர்க்கக்கூடிய அளவுக்கு தகுதியை அல்லாஹ் தஆலா அந்த பெற்றோர்களுக்கு கொடுத்துருக்கிறான். அந்த 2 பேரும் அவனை சுவனத்தில் நுழைவிக்க செய்யவில்லை. என்ன, அந்த அளவுக்கு அமல் செய்யவில்லை, துவா பெற்றுக்கொள்ளவில்லை. அவனும் நாசமடையட்டும், நஷ்டமடையட்டும். ரவாஹு திர்மிதி. வஅன் அபி தல்ஹத் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஅ ذات யௌமின், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை வந்தார்கள். வல் பிஷ்ரு ஃபி வஜ்ஹி, அவன் முகத்திலே மலர்ச்சி இருந்தது, அப்படியே முகம் அப்படியே மலர்ந்து காணப்பட்டது. ஃபகால, சொன்னார்கள், இன்னஹு ஜாஅனி ஜிப்ரீல், சற்று முன் என்னிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். ஃபகால, சொன்னார்கள், இன்ன ரப்பக யகூலு, உங்களுடைய ரப்பு சொல்லுகிறான், அமா யுருலீக யா முஹம்மது அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு இந்த செய்தி மகிழ்ச்சியை தராதா, பொருத்தத்தை தராதா? அல்லா யுசல்லி அலைக அஹதும் மின் உம்மத்திக இல்லா சல்லைத்து அலைஹி அஷரா, உங்கள் உம்மத்தில் யார் ஒருவரும் உங்கள் மீது ஒரு முறை ஸலவாத்து சொன்னால் நான் அவர்கள் மீது கட்டாயமாக 10 முறை ஸலவாத்து சொல்லியே தவிர நான் இருப்பதில்லை. இது உங்களுக்கு சந்தோஷம் அல்லவா? வலா யுசல்லிமு அலைக அஹதும் மின் உம்மத்திக இல்லா சல்லம்து அலைஹி அஷரா, உம்மத்தில் யார் ஒருவரும் உங்கள் மீது 10 முறை உங்கள் மீது ஒரு முறை சலாம் சொல்லுவார்களே, ஆனால் நான் அவர்கள் மீது 10 முறை சலாம் சொல்லியே தவிர இல்லை, கட்டாயமாக நான் சொல்லுவேன். இது உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா என்று அல்லாஹ் கேட்டால், நான் சந்தோஷம் அடைந்து விட்டேன். என் மேல் ஒரு சலாம் சொன்னால் அவளுக்கு 10 சலாம் கிடைக்குதா? அப்போ பெருமாள் தனக்கு கிடைச்சின்னு சந்தோஷப்படலை, என் உம்மத்துக்கு இவ்வளோ கிடைக்குதா, என் உம்மத்துக்கு இவ்வளோ கிடைக்குதா, அல்ஹம்துலில்லாஹ் என்று அந்த சந்தோஷத்தில் தான் சொல்கிறாங்க. அடிக்கடி ஸலவாத் அதிகமாக சொல்லுங்கள், ஸலவாத் அதிகமாக சொல்லுங்கன்னா, நீங்கள் ஸலவாத் சொன்னால் உங்களுக்கு அல்லாஹ் 1க்கு 10 கொடுக்குறான். ரவாஹு நஸஈ வத்தாரமி. வஅன் உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு قال قلت يا رسول الله இன்னி உக்ஸிரு ஸலாத்த அலைக, உங்கள் மீது அதிகமாக நான் ஸலவாத் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஃபகம் அஜஅலு லக மின் ஸலாத்தி, நான் என்னுடைய ஸலவாத்தை எவ்வளோ அதிகமாக்கி கொள்ளட்டும், இன்னும் எவ்வளோ ஆக்கட்டும்னு கேட்டாங்க. ஃபகால மாஷீத்த, உங்கள் விருப்பம்பா அப்படின்ட்டாங்க பெருமானார். குல்து ருபு, யார சொல்ல, நாளெல்லாம் பகலெல்லாம் நான் மற்ற என்ன அவுராதுக்கெல்லாம் ஓதுறோமோ ஃபரலான் தொழுகைக்கு பின்னாடி சும்மா இருக்க நேரங்களில் 4ல் 1 பங்கு ஸலவாத் சொல்லவா, மிச்சத்தில் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் மற்ற இபாதத்துகள். மாஷீத்த, உங்கள் விருப்பம். ஃபைன் ஜித்த, அதிகப்படுத்தி கொண்டால் ஃபஹுவ கைருன் லக, அது உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லதுன்னு சொல்ல. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு நிறைவடைந்த ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அவங்க எல்லா நியமத்துகளையும் பொறிச்சிட்டான், அல்லாஹ் கொடுத்துட்டான். யுதிம்மு அலைக்கும் நியமத்தஹு,
எல்லா நியமத்தையும் எல்லாம் பரிபூர்ணமாக்கிட்டேன்னு சொல்லிட்டான். நாம் செலவாத்து சொல்லி மிச்சமாக பெருமானுக்கு இது கிடச்சிச்சு என்று ஒன்று இல்லை. விளங்குங்களா? பெருமானம் நிறைவடைந்த அந்த குடத்தில் நாம் ஊற்றக்கூடிய நீர் நமக்கு தான் வலியும். அது மாதிரி நாம் சொல்லக்கூடிய செலவாத்துக்கும் நமக்கு தான் ஃபாய்தான்னு விளக்கிட்டாங்க சொல்லலாச்சோம். இன்னும் அதிகப்படுத்திட்டு நான் உங்களுக்கு நல்லதுன்ட்டாங்க. கொல்துவா நிஸ்வு, பாதி யார சொல்லலாம், பாதி நேரம் செலவாத்து சொல்லவா? அலமாஷித்த, உங்கள் விருப்பம். வைன் ஜித்தபவ ஹைருன் லக்க, இன்னும் அதிகமாக்கிட்டா உங்களுக்கு நல்லது. கொல்து ஃபஸ்லுசைனி, 3/2 மடங்கு சொல்லட்டுமா? ஆலமாஷித், அதுவும் உங்கள் விருப்பம். வைன் ஜித்தபவ ஹைருன் லக்க, அதை விடவும் அதிகமாக்கி கொண்டால் அதுவும் உங்களுக்கு நல்லது. ஃபகுல்து அஜ்அலு லக்க சலாத்தி குல்லஹா, இந்த செலவாத்துடைய நேரத்தை அனைத்தையும் உங்களுக்காக வேண்டியே ஆக்கிக் கொள்கிறேன். யார் சொல்லா, நான் முழுமையாக உங்கள் மீதே செலவாத் சொல்லி கொண்டிருக்கிறேன். நான் என்னுடைய 24 மணி நேரமும் நேரம் கிடைத்த பொழுதெல்லாம் தொழுகை மற்ற வணக்கங்கள் போக, ஃபர்லான வணக்கங்கள் போக மிச்ச நேரம் அனைத்தும் செலவாத்துக்கு செலவழிக்கிறேன்னு சொன்னாங்க. கால பெருமானம் சொன்னாங்க, இதன் அப்படியானால் யுகுஃபா ஹம்முக, உங்களுடைய எல்லா கவலைகளையும் அல்லாஹ் தாலா போதுமாக்கி விடுவான், போதுமாக்கப்படும், அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வான். யுகஃபரு லக்க தன்புக்க, உங்களுடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் தாலா நீக்கி விடுவான். இன்னொரு வேலையில் யுகுஃபரு தம்புக்கன்னு வருது, உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவான் என்று சொன்னார்கள். அப்போ செலவாத்தை கொண்டு ஏதோ ஒரு கவலை மனசில் இருக்குது, ஏதோ ஒரு தேவை இருக்குது அப்படின்னா அதை முன் வைத்து கொண்டு அதிகமாக செலவாத்து வருது. நான் சொல்கிறது குறைஞ்ச 1.25 லட்சம் செலவாத்து வருது. இன்னும் தேவை நிறைவேற்றணும் அல்லா அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டு ஒரு 1.25 லட்சம் செலவாத்து ஓதுங்க, அல்லாஹ் தாலா நிறைவேற்றி கட்டாயம் கொடுப்பான். அதிகமாக ஓதுங்க அர்த்தம் என்னப்பா, அதிகமான செலவாத்தை கொண்டு உன்னுடைய கவலைகள் நீக்கப்படுதுன்னு பெருமான சொன்னாங்க. ரவாஹு திர்மிதி. وأن فضالة بن عبيد رضي الله عنه قال بينما رسول الله صلى الله عليه وسلم قاعد, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருந்தார்கள் பள்ளிவாசலில். தகல ரஜுலுன் ஃபஸல்லா, ஒரு மனிதர் பள்ளிவாசலுக்கு வந்தார் தொழுதார். ஃபகால, தொழுது துவா வரார். அல்லாஹும்ம ஃபில்லி வர்ஹம்னி என்று ஓதுகிறார், இறைவனை மன்னிப்பாயாக, அருள் புரிவாயாக. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜில்த அய்யுஹல் முஸல்லி, தொழுகையாளியே நீ அவசரப்பட்டு விட்டாய், டக்குன்னு துவா செய்கிற முறை ஒன்று இருக்குது. இதா சல்லைத்த, நீங்கள் தொழுதால், ஃபகஅத்த, தொழுது முடிச்சுட்டு அத்தையாத்தில் உட்காந்து சலாம் கொடுத்துட்டீங்க, தொழுது முடித்து விட்டு அமர்ந்தால், ஃபஹ்மதில்லாஹ பிமா ஹுவ அஹ்லுஹு, அப்போ அல்லாஹ் தஆலாவை புகழுங்கள், அவன் எதற்கு தகுதி உள்ளவனோ அத்தகைய நியமத்துகளை கொண்டு. அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் தய்யிபன் கஸீரன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அவனுடைய சிஃபத்துக்களை கொண்டு அல்லாஹ்வை புகழுங்கள். வசல்லி அலைய, அதன் பின்பு என்மேல் செலவாத்து சொல்லுங்கள். சும்மதுஹு, அதன் பின்பு துவா செய்யுங்கள், அல்லாஹ் அந்த துவாவை கபூல் செஞ்சுக்குவோம். அப்போ செலவாத்து கேட்குற முறை என்னங்க, துவா செய்கிற முறை என்ன? முதல்ல அல்லாஹ்வை புகழணும், அடுத்து செலவாத்து சொல்ல வேண்டும், அடுத்து என்ன செய்யணும், அல்ல பெருமன் என்ன துவா கேட்கணும். துவா கேட்டோம், அப்படி எப்படி முடிக்கணும்? நம்ம கேட்குறதோ தொங்கிக்கிட்டு இருக்குமா, அதை எப்படி செலவாத்து சொல்லணும், அல்லாஹ் புகழ்ந்து முடிக்கணும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நாங்கள் முடிக்கும் போது ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். செலவாத்தை கொண்டு ஆரம்பிக்கணும், செலவாத்தை கொண்டு முடிக்கணும். ஹம்தை கொண்டு ஆரம்பிக்கணும், ஹம்தை கொண்டு முடிக்கணும். ஏன்னா ஹம்தும் செலவாத்தும் அல்லாஹ் தஆலா எப்பயுமே ரத்து செய்கிறதில்லை, அதெல்லாம் கபூல் செஞ்சுக்கிறான். அப்போ முன்னவும் பின்னவும் செலவாத்து சொன்னால் அது ரெண்டையும் கபூல் செய்யக்கூடிய அல்லாஹ் தஆலா நம்ம இடையில கேட்டதையும் சேர்ந்து கபூல் செஞ்சுக்கிறான். பை அதையும் சேர்த்து அல்லாஹ் தஆலா கபூல் செஞ்சுக்குவான். அது அப்போ அல்லாஹ் தஆலா, அல்லாஹ் கருணையால் அதை ஏற்றுக்கொண்டு இதை ஏற்றுக்கொண்டு நடுவில் உண்டானதை எப்படி ரத்து செய்ய அல்லாஹ் தஆலா வெட்கப்படுவான், அதையும் சேர்த்து அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். இதுதான் முறை என்று சொல்லிக் கொடுத்தார்கள். சும்ம சல்லா ரஜுலுன் ஆகர, சற்று நேரத்துக்கு பின்பு இன்னொரு மனிதர் வந்தார், அவர் செலவாத்து சொன்னார். பாததாலிக்கு, அதற்கு பின்பு ஃபஹமிதல்லாஹ, அல்லாஹை புகழ்ந்தார். வசல்லா அலன் நபி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செலவாத்து சொன்னார். ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயுஹல் முஸல்லி, தொழுகையாளியே, உதுஉ துஜப், இப்போ துவா செய்ய அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அல்லாஹை புகழ்ந்தார், பெரும்பான்மை செலவாத்து சொன்னார், பெரும்பாலும் சொன்னாங்க இப்போ துவா செய், அல்லாஹ் ஏற்றுக்குவான். ரவா திர்மிதி வரவா அபூ தாவூத் வன்னஸீ நஹ்வு. وأن عبد الله بن مسعود رضي الله عنه قال كنت أصلي والنبي أبو بكر وعمر معه, நான் தொழுது கொண்டிருந்தேன், பெருமானார் உட்கார்ந்துருந்தாங்க பள்ளிவாசலில், நஃபில் தொழுதேன். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு கூட உட்கார்ந்துருந்தாங்க. வலம்மா ஜலஸ்து, நான் உட்கார்ந்த பொழுது, பதஅத்து பிஸ்ஸனாஇ அலல்லாஹி தஆலா, தொழுது முடித்து விட்டு
அல்லாஹின் மீது புகழ் வார்த்தையை கொண்டு ஆரம்பம் செய்தேன். அல்லாஹ் புகழக்கூடிய வார்த்தைகளை கொண்டு சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி நான் புகழ்ந்தேன். சும்ம சலாத்தி அலன் நபி, பின்பு பெருமானமை சலவாத்து சொல்வதை கொண்டு ஆரம்பம் செய்தேன். சும்ம தஅவுது நஃப்சி, அதன் பின்பு எனக்காக துவா செய்தேன். ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் சொன்னாங்க, சல் துஅத்தஹு சல் துஅத்தஹு, நீங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படுவீர்கள், கேளுங்கள் கொடுக்கப்படுவீர்கள் என்று என்னை பார்த்து பெருமானார் சொன்னாங்க. சலவாத்து ஓதிட்டீங்கல்ல, அல்லாஹ் புகழ்ந்துட்டீங்கல்ல, இப்போ எதை வேணாலும் கேளுங்க, அல்லாஹ் கொடுப்பான். ரவாஹு திர்மிதி. வஅன் நபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال மன் சர்ரஹு அன் யுக்தால பில் மிக்யாரில் ஔஃபா, பரிபூரணமான அளவு மிக்கியால்னு சொன்னால் அளவு அளக்கக்கூடிய படி மரக்கான் இருக்குல்ல, மரக்கான்னு சொல்லுவாங்க, அரிசி அளக்கிறக்கூடிய மரக்கா. பூரணமான மரக்காவை கொண்டு, படியை கொண்டு அளந்து தரப்பட வேண்டும் என்று யார் ஆசைப்படுவாரோ நன்மையை, சின்ன படியை கொண்டு அளந்தா காப்படி இருக்கு, காப்படி அரைப்படி இருக்குல்ல, காப்படி கொண்டு அளந்து 4 தடவை கொட்டினா காப்படி தான் வரும். அரைப்படி கொண்டு அளந்தா முழு படியை கொண்டு அளந்தா, பூரணமான முழு மரக்காவை கொண்டு அளந்தால் அவ்வளோ அரிசி வரும். யார் முழுமையான மரக்கால், முழுமையான படியை கொண்டு அளந்து நன்மை தர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ, அந்த வார்த்தை எதுக்கு சொல்லுவாங்கன்னா, முழு நன்மையும் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ, இதா சல்லா அலைஹி, நம்மீது ஸலவாத்து சொல்கிற பொழுது, அஹ்லல் பைத்தி, பெருமானுடைய குடும்பத்தார் ஆகிய எங்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இவ்வாறு சொல்லுங்கள். ஃபல்யகுல், சொல்லுங்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வ அஸ்வாஜிஹி உம்மஹாத்தில் முஃமினீன வ ஸுர்ரிய்யதிஹி வ அஹ்லி பைத்திஹி கமா ஸல்லைத அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத் என்று சொல்லுங்கள். யா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய துணைவியார்கள் உம்முல் முஃமினீன் ஆகிய நம்முடைய தாய்மார்கள், பெருமானுடைய குடும்பத்தார்கள், இன்னும் அவருடைய கிளையார்கள் அத்தனை பேரும் மீதும் நீ அருள்மழை பொழிவாயாக என்று இவ்வாறு கேளுங்கள் என்று பெருமான் கற்றுக் கொடுத்தால், இது ஸலவாத்து கேட்கிற இதுவும் ஒரு முறை. وأن علي رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم البخيل, கஞ்சன் யார் எனில், அல்லதி, கஞ்சன் யாரெனில், அல் பகீலு அல்லதி துக்கிர்து இந்தஹு, அவனிடத்தில் நான் நினைவு கூறப்பட்டேன், ஃபலம் யுசல்லி அலைஹி, ஆனால் என் மேல் அவன் ஸலவாத்து சொல்லவில்லை, பெருமானார் மீது ஸலவாத்து சொல்லவில்லை, நினைவு கூறப்பட்டும் அவன்தான் கஞ்சன். ரவாஹு திர்மிதி வ ரவாஹு அஹ்மத் அல் ஹுசைன் இப்னு அலி. இப்போ ஸலவாத்து சொல்கிறது ரொம்ப ஈஸி. கஞ்சர் 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தன் தான் செலவு பண்ணிக்குவான், தனக்கு தேவையான காசு பணத்தை, ஆனால் மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டான், மனைவி மக்களுக்கு கொடுக்க மாட்டான். இவன் நல்லா வாங்கி சாப்பிடுவான், அதெல்லாம் செஞ்சுக்குவான், ஆனால் அடுத்தவன் கொடுக்க மனசு வராது. இது ஒரு வகை கஞ்சன். நினச்சிக்கலாம். இன்னொரு வகை கஞ்சன் இருக்கான். அவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, தானும் திங்க மாட்டான், காசு வச்சுருப்பான், முட்டையாக பேங்கில் 5 கோடி வச்சுருப்பான், கடையில் போய் எங்கள் ஒரு இட்லி கிடைக்குங்களா, ஒரே ஒரு இட்லி, இங்கே 2 தான் கிடைக்குங்க, வாங்கிச்சுங்க, 2 இட்லி 10 ரூபா, ஒரு இட்லி 5 ரூபாய் கொடுங்க வாங்கி அதை மட்டும் அப்படி, அந்த மாதிரி மகா கஞ்சான்னு இருப்பாங்க. இவனும் திங்க மாட்டான், இவனும் கிழிஞ்சு போன ஆடையை பிடிச்சிக்குவான், நல்ல செருப்பு போட மாட்டான், நல்ல தொப்பி போட மாட்டான், தானும் திங்காமல் கபருக்கு போய் சேருவான். அப்போ தனக்கே தான் தீங்கிழித்து கொள்ளக்கூடிய கஞ்சன். அப்படி செலவு செய்வதனால பெருசாக நஷ்டம் ஒன்றும் வரலை, கோடியாக வச்சுருக்கிறான், ஆனால் அந்த காசு குறைஞ்சி போயிடக்கூடாது அவனுக்கு. அந்த மாதிரியான மகா கஞ்சர்களும் துனியாவில் தான் செய்கிறாங்க. நினச்சிங்களா? அப்போ பெருமானை ஸலவாத்து சொல்வதால் எந்த நஷ்டமும் இருக்கா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவ்வளோ ஈஸியான வார்த்தை. பெருமானோட இங்கே பேர் சொல்லப்படுச்சு, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோன்னா என்ன சொன்னோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொன்னதுனால எதுவும் குறைஞ்சிச்சா? எந்த குறையும் ஏற்படலை. நமக்கு எந்த விதமான வலியும் கஷ்டமோ ஒரு 50 ரூபா கொடுக்கணும்னு சொன்னாங்களா? இல்லவே இல்லை. வாயால் ஒரு வளர்த்து ஒரு ஸலவாத்து சொன்னால் அதனோட நன்மை அபரிமிதமான நன்மை கிடைக்கிறது. இப்போ அதை கூட சொல்லாமல் தனக்குத்தானே தீங்கிழித்து கொள்ளக்கூடியவன் கஞ்சர்கள்லாம் மகா கஞ்சன் என்று சொன்னார்கள். அல் பகீலு, கஞ்சன் யாரெனில், ஜி எங்கே பாருங்க, இடம் மாறிடுச்சு, எங்கே சொன்னோம்? அல்லது துக்கிர்து இந்தஹு, அவரிடத்தில் நான் நினைவு கூறப்பட்டேன். யாரோ பேசும்போது என் பேரை சொன்னாங்க. ஃபலம் யுசல்லி அலை, என் மேல் அவன் ஸலவாத்து சொல்லவில்லையே, அவன்தான் மகா கஞ்சன். ரவாஹு திர்மிதி வ ரவாஹு அஹ்மத் அல் ஹுசைன் இப்னு அலி வகால திர்மிதி ஹாதா ஹதீஸுன் ஹஸனுன் ஸஹீஹுன் கரீபுன். வஅன் நபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم من صلى علي عند قبري
என் கபருக்கு அருகில் இருந்து யார் ஸலவாத்து சொல்லுவாரோ சமிஅத்துஹு என் காதால் அதை நான் நேரடியாக கேட்பேன். ஒமன் சல்லா அலைய சானியன் நாயியன் தூரத்திலிருந்து யார் என்மேல் ஸலவாத் சொல்லுவாரோ உபல்லிக்துஹு நான் அதை என் பக்கம் எத்தி வைக்கப்படுவேன். மலக்கள் வந்து இந்த சலாம் சொல்லுவாங்க. ரவாஹுல் பைஹகி ஃபி ஷுஅபில் ஈமான். وعن عبد الله بن عمرو رضي الله عنه قال من صلى على النبي صلى الله عليه وسلم واحدة பெருமானார் மீது யார் ஒரு முறை ஸலவாத் சொல்லுவாரோ ஸல்லல்லாஹு அலைஹி வ மலாயிகத்து 70 ஸலாத்தன் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலக்குகளும் 70 ஸலவாத் சொல்கிறார்கள். இது ஒரு ரிவாயத்தில் வருது. 10 ஒரு ரிவாயத்தில் வருது, 70 என்று ஒரு ரிவாயத்தில் வருது. ரவாஹு அஹ்மத். وعن رويفع أن رسول الله صلى الله عليه وسلم قال من صلى على محمد وقال اللهم انزله المقعد المقرب عندك يوم القيامة யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொன்னாரோ மேலும் சொன்னார், யா அல்லாஹ் பெருமானாரை உன் பக்கம் நெருக்கமான அந்தஸ்திலே மறுமையில் ஆக்குவாயாக. அன்சிலுல் மகாதல் முகர்ரப இந்தக யௌமுல் கியாமா கியாமத் நாளிலே என்று துவா செய்தால் வஜபத் லஹு ஷஃபாஅத்தி எனது ஷஃபாத் அவருக்கு வாஜிபாகிவிட்டது. பெருமானாரை உன் பக்கம் மிக நெருக்கமான அந்தஸ்தில் அல்ல ஆக்கி வைப்பாயாக. வபஅஸு மகாம மஹ்மூதன் அல்லதி வஅத்தஹுன்னு சொல்கிறோம்ல, அதுவும் இதே அர்த்தம் தான். ரவா அஹ்மத். وعن عبد الرحمن بن عوف رضي الله عنه قال خرج رسول الله صلى الله عليه وسلم حتى دخل نخلا ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே சென்றார்கள். ஒரு தோட்டத்திற்கு சென்றார்கள். தஹல நஹலன் நஹலன் தோட்டம், அங்கே சென்றார்கள். ஃபஸ் சஜிதா அங்கே போய் சஜிதா தலையை குனிந்து சஜிதாவிலே இருந்தார்கள். அதால சுஜூத நீண்ட நேரம் சஜிதாவிலே இருந்தார்கள். ஹத்தா எந்த அளவுக்கு என்றால் ஹஷீத்து பயந்து விட்டேன். யக்கூன் அல்லாஹ் தஆலா கத் தவஃபாஹு இன்னும் சஜிதாலே அப்படியே அல்லாஹ் தஆலா அவங்களோட உயிரை கைப்பற்றி விட்டானா, இவ்வளோ நேரம் ஆகிவிட்டதே என்று நினைக்கும் அளவுக்கு மணிக்கணக்கில் சஜிதாவிலே இருந்தாங்க. ஃபஜித்து அந்துரு நான் அவர்களை பார்க்கறதுக்கு கிட்ட வந்து ரசூலுல்லாஹ் அப்படி மெதுவாக கூப்பிட்டேன். ஃபரஃபஅ ரஅஸு தலையை உயர்த்தினார்கள். ஃபகால சொன்னார்கள் மாலக்க என்னப்பா என்ன செய்தி என்று கேட்டார்கள். உங்களுக்கு என்ன வந்தது என்று. ஃபதகர்து லஹு தாலிக் இதை நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ் இவ்வளோ நேரம் நீங்கள் தலையை எடுக்காமல் வைத்திருந்தீர்கள் அல்லவா, நான் பயந்து விட்டேன் என்று சொன்னேன். கால சொன்னார்கள். ஃபகால பெருமான சொன்னார்கள், இன்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் காலலி என்னிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொன்னார்கள், அலா உபஷ்ஷிருக்க அன்னல்லாஹ் அஸ்ஸ வஜல் யகூலு லக நபி ஹபீபே உங்களுக்கு நான் ஒரு நற்செய்தி சொல்லவா, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சொன்னான், மன் சல்லா அலைக்க சலாத்தன் யார் உங்கள் மீது ஸலவாத்து சொன்னார்களோ சல்லைத்து அலை நானும் அவர் மீது ஸலவாத்து சொல்கிறேன். ஒமன் சல்லம அலைஹி உங்கள் மீது யார் சலாம் சொல்லுவார்களோ சல்லம் து அலி நானும் அவர் மீது சலாம் சொல்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னான் என்ற செய்தியை சொன்னார்கள். அந்த மகிழ்ச்சியில் நன்றி கடனாக நான் தலையை அல்லாஹ் மேலே வச்சுட்டேன் என்று சொல்லி காண்பித்தார். ரவா அஹ்மத். அல்லாஹ் தஆலா ஒரு நியமத்தை கொடுத்தா அந்த சஜிதே ஷுக்குர் நன்றிக்காக சரியா செய்வது. வஅன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு قال இன்ன துஆ மௌகூஃபுன் பைன ஸமாஇ வல் அர்த் துஆக்கள் ஆகிறது வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். லா யஸ்அது மின்னு ஷையுன் அதிலிருந்து எதுவும் உயர்ந்து செல்லாது. ஹத்தா துஸல்லி அலா நபியிக்க உங்கள் நபியின் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்லும் வரையிலேயும். அப்போ ஸலவாத் சொல்லி தான் துவா முடிக்கணும். அப்போ தான் துவா அல்லாட்ட கபூல் ஆகும். இல்லை அப்படியே பெண்டிங்கில் நிற்கும். திரும்ப ஸலவாத் சொல்லுகிறப்ப தான் அல்லாட்ட போகும். அது ரவா திருமதி ஷரீஃப் ஹதீஸ். பாபு துவா ஃபி தஷஹுத். இப்போ அத்தஹியாத்து ஓதுறது சொல்லிட்டாங்க, ஸலவாத் ஓத சொல்லி கொடுத்துட்டாங்க. அத்தஹியாத்துக்கு பின்னாடி ஸலவாத்துக்கு பின்னாடி என்ன துவா ஓதுறது? பிஸ்மில்லாஹ். இப்போ இதில் வந்து குறிப்பிட்ட துவா அப்படின்னு இல்லைம்மா, எது நமக்கு பெருமான வேறு வேதத்தை பார்த்தோம் இல்லையா, உதுல்லாஹ் பிமா அஜபக்க உங்களுக்கு எது பிரியுமோ அந்த துவா நீங்கள் ஓதிக்கிங்க, எது தேவையோ அந்த துவாக்கள் நீங்கள் ஓதிங்க. அதில் இந்த துனியாவுடைய வார்த்தைகளை கொண்டு இல்லாமல் பெருமான் கற்றுக் கொடுத்த வார்த்தைகளை கொண்டு கேட்டுக்கலாம். அது யாரெல்லாம் என்னை மன்னிச்சிரு, என் பெற்றோரில் மன்னிச்சிரு, இந்த துவா வேணும் கேட்டுக்கலாம். யாரெல்லாம் எனக்கு ஒரு வீடு கட்டி கொடு, ஒரு பைக் வாங்கணும், இல்லை ஹீரோ ஹோண்டாவாக நல்லது, அது இல்லை யமஹா கூட பரவாயில்ல ரப்பே, இப்படி இந்த மாதிரி கேட்பாங்க. அப்படி கூடாது. உங்களுக்கு என்ன துவா வேண்டுமானாலும் கேட்டுக்கொள்ளலாம். துனியாவோட விஷயத்தை பொதுவாக கேட்கலாம். அல்லாஹ் மஃபில்லி வரஹம்னி ஆஃபினி வஹதினி இந்த மாதிரி துவாக்களை தொழுகையில் கேட்டுக்கொள்ளலாம். தொழுகை முடிந்து கடைசி இருப்பிலே. சரிங்களா? குறிப்பிட்ட துவாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு சில துவாக்களை கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு துவா கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஹதீஸுகளே ஒரு 3-4 துவா வருது பாய். இந்த துவாக்களை வர்றது மேலானது பெருமானார் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இது உனக்கு எது தெரியுமோ அதை ஒதுக்கலாம். பொதுவாக நம்ம ஊர்களில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் மஃபில்லி வலி வாலிதைய
வலி உஸ்தாதிய என்ற துவாக்களை ஓதுவாங்க. இந்த துவா இந்த துவா ஹதீஸில் வரலை. அல்லாஹ் வலி வலி வாலிதிய வலி உஸ்தாதிய ஜமீன் வரைஞ்சிங்களா. நம்முடைய பெரியோர்கள் என் பாப்பா அம்மாவுக்கு துவா செய்வதனுடைய பழக்கத்தை நம்மளை உண்டாக்குறதுக்காக வேண்டி பாப்பா அம்மாவுக்கு தன்னை கற்றுக் கொடுத்த உஸ்தாதுமார் ஷேகுமார்களுக்கு என்றைக்குமே துவா செய்யணும். அதனால் இந்த துவாவை மனப்பாடமாக்கி இதை ஓதுங்கப்பான்னு சொன்னாங்க. ஏன்னா சில பேர் இந்த துவா மட்டும் இல்லைன்னு சொன்னால் அவன் வாழ்நாள் பாப்பா அம்மாவுக்கு துவாவே செய்கிறதில்ல. தொழில் முடிச்சு பாப்பா அம்மாவுக்கு துவா செய்யணும், அது செய்கிறதே இல்லை. தாய் தந்தை பிறகு துவா செய்யலைன்னா நீ என்ன ஒரு மனுஷனா? உன்னை இந்த மாதிரி துவா தொழுகைக்கு கற்றுக் கொடுத்ததே உன் அப்பா அம்மா. அவங்களுக்கு துவா செய்யாமல் நீ போயிட்டா நீ கெட்ட மகனாகிடுவ. நீ ஏன்னா நல்ல மகன்னா யாருங்க? ஒரு நல்ல மகன் என்றால் யார்? வலதுன் சாலிஹுன் எதுலு. பாப்பா அம்மாவுக்கு துவா செய்யக்கூடியதும் வலதே சாலி, நல்ல மகன் அர்த்தம். பாப்பா அம்மாவுக்கு துவா செய்யாதவன் வலதுன்னு ஃபாசிதவன், கெட்ட பையன் அர்த்தம். ஒன்றும் ஒரு நல்ல மகனாக ஆவதற்கும் உன்னை பெற்றெடுத்த கடமை நீ அவர் நிறைவேற்றுவதற்குமாக இந்த துவாக்களை நீ ஓது அப்படின்னு கற்றுக் கொடுத்தாங்க. சஹாபாக்கள் அப்படி இல்லை, எப்பயும் அப்பா அம்மாவுக்கு துவா செய்வாங்க. அதனால் பெருமாள் சில துவாக்களை கற்றுக் கொடுத்தாங்க. அதனால் நாம் என்ன செய்யணும்? ஹதீஸ் வர துவாவையும் ஓதுங்க. அது மேலானதா இது மேலானதான்னு சொல்ல வேணாம். ஹதீஸ் வரக்கூடிய மசூரான துவாக்களையும் ஓதுவோம் கூட. அல்லாஹ் மஃபில்லி வலி வாலிதிய வலி உஸ்தாதிய அந்த துவாவையும் சேர்த்து ஓதிக்குவோம். சரியா? சரி. வஅன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா قالت கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதுஉ ஃபி ஸலாத்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே துவா செய்வார்கள். எப்படி சொல்லுவாங்க? தொழுகை அத்தஹியாத்தில் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ரி. நிறைய ரிவாயத்துக்களில் இந்த நான்கை விட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு பாதுகாவல் தேடுவார்கள் வந்திருக்குது. அதில் இந்த துவா கட்டாயமாக ஓதுங்க. ஓதிட்டு அல்லாஹ் மஃபில்லி ஓதுங்க. யா அல்லாஹ் நரக நெருப்பை விட்டும் அஸாபுல் கப்ரை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். வஅஊது பிக மின் ஃபித்னத்தில் மஸீஹி தஜ்ஜால். மஸீஹு தஜ்ஜாலை விட சோதனை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். மஸீஹ்னா தடவப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். மஸீஹ் என்ன அர்த்தம்னா அப்படியே அவனுடைய மூஞ்சி அப்படியே மண்ணு போட்டு பூசின மாதிரி இப்படி மூஞ்சி சப்பையாக இருக்கும். ஒரே ஒரு கண் அப்படியே இருக்காது, நெத்தி எப்படி இருக்கும் அதே மாதிரி இங்கே கண் இப்படி இருக்கும். ஒரு கண் தான் இருக்கும், ஒற்றை கண்ணன் அவன் தடவப்பட்டிருக்கும். மம்சூஹ் மஸீஹ்னு அர்த்தம்னா தடவப்பட்டவன். அப்படின்னா மூஞ்சி அப்படியே சேரள்ளி பூசின மாதிரியோ கலவை பூசின மாதிரி கலவை பூசி தேய்ச்சாப்பட்டிருக்கும், அந்த மாதிரி பூசிப்பட்டிருக்கும். ஒரு பெண் சைடு ஒரு கண் தான் பார்க்குவான் அவன். மஸீஹ் என்று வேறு யாருக்கு பேர் இருக்குப்பா? ஈசா மஸீஹுல்லா. ஏன் மஸீஹ் பேர் இருந்துச்சு அவங்களுக்கு? அந்த இடத்துல அர்த்தம் தடவக்கூடியவர், ஃபாயிலுடைய அர்த்தம். அல் மாசிஹ். அவங்க தடவுனா கண் பார்வை சரியாயிடும், வியாதிகள் நீங்கிடும். அல்ல அங்கே மஸீஹுக்கு அர்த்தம் மாசிஹ், இங்கே மஸீஹுக்கு அர்த்தம் மம்சூஹ், தடவப்பட்டவன். அந்த மாதிரி ஃபயில் என்ற வசன் ஃபாயிலுக்கும் வரும் மஃபூலுக்கும் வரும். கத்தீலுன்னு அர்த்தம் என்ன? கொன்றவன், கொல்லப்பட்டவன், இரண்டு பேரையும் குறிக்கும். அல் மஸீஹு தஜ்ஜால் அப்படின்னா தடவப்பட்ட அந்த மஸீஹ் தஜ்ஜால், அவனுடைய ஃபித்னாவை விட்டு என்னை பாதுகாப்பாயாக. வஅஊது பிக ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத். மஹ்யா மஸ்தர் ஹயாத்துன்னு அர்த்தம், மமாத்துடைய அர்த்தம் மௌத்துன்னு அர்த்தம். வாழும் காலத்தில் ஏற்படும் கடும் சோதனைகள், மரண நேரத்தில் ஏற்படக்கூடிய சோதனைகள், சக்கராத்து கஷ்டங்கள் சிரமங்கள், அதே மாதிரி துர்மரணங்கள், அடிபட்டு உதப்பட்டு ஆக்சிடெண்ட்டில் எரிஞ்சு தண்ணியில் மூழ்கி இந்த மாதிரி மரணங்களை விட்டு பாதுகாத்துக் கொள்வாயாக. மரணத்தின் சோதனைகளை விட்டு என்னை பாதுகாத்துக் கொள்வாயாக. அல்லாஹ் இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மகரம். மஅஸம்னா பாவ காரியங்கள் ஈடுபடுவதை விட்டும், இஸ்மை விட்டும், வல் மகரம் கடனை விட்டும் எங்களை பாதுகாத்துக் கொள்வாயாக. இந்த 4 துவாவையும் பெருமானம் ஓதுவாங்க. ஏன்னா அல்லாஹ் இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ரி வஅஊது பிக மின் ஃபித்னத்தில் மஸீஹி தஜ்ஜால் வஅஊது பிக மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வஅஊது பிக மின் அஊது பிக மினல் மஅஸமி வல் மகரம். 4 ஆச்சுங்களா? இந்த 4ஐ விட்டும் பாதுகாவல் தேடுகிறார்கள். சரதாரிசம். வேறு ரிவாயத்தில் இந்த மஅஸமி வல் மகரமுக்கு பகரமாக அல்லாஹ் இன்னி அஊது பிக மின் அஸாபி ஜஹன்னம், நரகத்துடைய வேதனை விட்டு பாதுகாத்துக் கொள்வாயாக என்ற வார்த்தை வந்திருக்கிறது. நீங்கள் அதையும் சேர்த்துங்க, மொத்தம் 5000, 5 சேர்த்து ஓதுங்க. அப்போ ஃபகாலஹு காயிலுன், இந்த துவாவை பெருமான ஓதிய பொழுது அங்கிருந்து ஒரு மனிதர் கேட்டார். கேட்கக்கூடிய ஒருவர், மா அக்ஸர மா துஸ்தஈது மினல் மகரமி யா ரசூலல்லாஹ். தஸ்தஈது யா ரசூலல்லாஹ், கடனை விட்டும் நீங்கள் அதிகமாக பாதுகாவல் தேடுகிறீர்களே எல்லா இடத்துல, அதிகமாக துவாக்கல்ல யா அல்லாஹ் கடனை விட்டு பாதுகாத்துக்கொண்டு துவா செய்கிறீங்களா, அர்த்தம் என்னன்னு கேட்டாங்க.
ஃபகால பெருமானார் சொன்னாங்க, ஏன் அது கேட்குறீங்க, அவ்வளோ விஷயம், அவ்வளோ பெருசாக கடன், நாங்கள் சர்வசாதாரணமாக கடன் வாங்குகிறோமே, கடன் அவ்வளோ பெருசான்னு கேட்டாங்க. ஃபகால பெருமானார் சொன்னாங்க, இன்னர் ரஜுலை இதா கரிம, ஒரு மனிதன் கடனாளியாக ஆகிவிட்டானே ஆனால் ஹத்தஸ ஃப கதப, அவன் பேசினா பொய் பேசுவான், வஅத ஃப அக்லஃப, வாக்குறுதி அளித்தால் அதுக்கு மாறு செய்வான். ஏப்பா நான் 1ஆம் தேதி தரேன்னா 4ஆம் தேதி ஆயிடுச்சு, கடன் தரலாமா, 1000 வாங்கி நீங்கள் ஏமாத்துறீங்களே, இந்த இன்றைக்கி சாயந்தரம் வந்து காசு வருது கொண்டு கொடுத்துட்றேன் உங்கள்கிட்ட, அந்த நேரம் தப்பிச்சா போதும், அவன் சொல்லிட்டு போயிடும். வராதுன்னு நல்லா தெரியும், சாயந்தரம் காசு வருதாக்கும் இவனுக்கு, அப்படியே அடிச்சு இவங்க அப்படியே பேங்க்கில் போகிறாரு பிரதமர், அப்போ வந்து வராதுன்னு தெரியும், ஆனால் இந்த நேரம் தப்பிச்சா போதும், அடுத்து யார் கண்ணில் மாட்டுவாது, திரும்ப ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு தான் கண்ணில் போய் மாட்டினா, இங்கே ஒன்று ஆளே காணாண்டு அவசரமாக பிவி உடம்பு சரியில்லைங்களா, அதுவும் பொய், எல்லாம் பொய். ஆனால் ஆஸ்பத்திரி போயிட்டுங்களா முடிஞ்சு அப்படியே வந்துச்சுங்களா, என்னங்க பிவி உடம்பு சரியில்லை, என்ன செய்கிறது, இந்த மாதிரி ஆயிடுச்சு, திடீர்னு அவங்களுக்கு நெஞ்சு வலி, நாங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டோம், இன்னொரு 1000 ரூபாய் காசு தான் கொடுங்க, சரி கொடுப்பா, மெதுவாக கொடுப்பா, அப்படி எல்லாம் பொய். அவள் பேசினாலும் பொய் பேசுவான், வாக்குறுதி அளித்தால் நாளைக்கு காலையில் டான்னு உங்ககிட்ட வந்து நிற்கிறேன், காசு கொடுத்துறேன் போதுமா, சரிப்பா இப்போ தப்பிச்சா போதும், அவ்வளோதான், காலை வரமாட்டான். வாக்குறுதி அளித்தால் பொய் சொல்லுவான், மாறு செய்வான், இந்த மாதிரி பழக்கம் வந்துடும். அதனால தான் கடனை விட்டும் பாதுகாவல் தேடி இருக்கிறேன் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முத்தஃபகுன் அலைஹி. வஅன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா ஃபரக அஹதுக்கும் மினத் தஷஹுதில் ஆகிர், கடைசி அத்தஹியாத்தை விட்டும் உங்கள் ஒருவர் முடித்து விட்டாரேயானால், ஃபல் யதஅவ்வது பில்லாஹி மின் அர்பஇன், 4 விஷயங்களை விட்டு அல்லாஹ் இடத்திலே பாதுகாவல் தேடட்டும். ஒன்று மின் அதாபி ஜஹன்னம், நரக வேதனை, ஒமின் அதாபில் கபர், கபருடைய வேதனை, ஒமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், வாழும் காலத்திலே இன்னும் மூத்து நேரத்தில் வரக்கூடிய சோதனைகள், ஒமின் ஷர்ரில் மசீஹி தஜ்ஜால், மசீஹு தஜ்ஜாலுடைய தீமைகளை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். நல்லாச்சுங்களா? எங்கே இது விட்ருக்கீங்க? அல் மஹ்சமி வல் மகரம் விட்ருக்கு. போன ரிவாயத்தில் மஹ்சம் வல் மகரம் இருந்துச்சு, அதாபி ஜஹன்னம் இல்லை. நம்ம யாரையும் சேர்த்து சொல்லிக்குவோம் இன்ஷா அல்லாஹ் தான், 5ஆ சொல்லிக்க வேண்டியதான். அமீன் அல் மஹ்சமி வல் மகரம் என்று ரவாஹு முஸ்லிம். وعن ابن عباس رضي الله عنه أن النبي صلى الله عليه وسلم كان يعلمهم هذا الدعاء كما يعلمهم سورة من القرآن, குர்ஆனிலிருந்தும் ஒரு சூறாவை கற்றுக் கொடுப்பது போல அத்தஹியாத்தில் ஓதக்கூடிய இந்த துஆவையும் எங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அது என்னங்க? கூலு, இவ்வாறு சொல்லுங்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபி ஜஹன்னம் வ அஊது பிக மின் அதாபில் கபர் வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஸீஹி தஜ்ஜால் வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத். ரவாஹு முஸ்லிம். என்ன பாய், அப்போ துவா எல்லோரும் ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ். அத்தஹியாத்தில் ஓதுங்க, இதை ஓதிட்டு அல்லாஹ் மஃபிர்லையும் ஓதிங்க. وعن أبي بكر الصديق رضي الله عنه أنه قال قلت يا رسول الله علمني دعاء أدعو به في صلاتي, என் தொழுகையில் நான் ஓதுவதற்கு எனக்கு ஒரு துவாவை கற்றுக் கொடுங்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாரிடத்தில் கேட்டார்கள். கால பெருமானார் சொன்னாங்க, குல், இவ்வாறு சொல்லுங்கள், அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன் கஸீரா, இறைவா என் நஃப்ஸுக்கு, என் ஆத்மாவுக்கு அதிகமான அநீதி இழைத்து கொண்டேன். வலா யக்ஃபிரு ஸுனூப இல்லா அன்த, உன்னையன்றி பாவங்களை யாரும் மன்னிக்க மாட்டார்கள். ஃபக்ஃபிர்லி, எனக்கு மன்னிப்பாயாக. மக்ஃபிரத்தம் மின் இந்திக்க, உன் புறத்திலிருந்து உள்ள அருளாக, மக்ஃபிரத்தாக நீ மன்னிப்பாயாக. வர்ஹம்னி இன்னக அன்தல் கஃபூர் ரஹீம், மேல் கருணை காட்டுவாயாக, நிச்சயமாக நீ மன்னிப்பவனாகவும் கருணையாளனாகவும் இருக்கிறாய். இவ்வாறு துவா செய்யுமான்னு சொன்னாங்க. அப்போ இதையும் ஒதுக்குவோம். கொஞ்சமே அல்லாஹ் ரப்பி நீ ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன் கஸீரன் வலா யக்ஃபிரு ஸுனூப இல்லா அன்த ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரத்தம் மின் இந்திக் வர்ஹம்னி இன்னக அன்தல் கஃபூர் ரஹீம், இந்த துவாவும் ஒதுக்கணும் இன்ஷா அல்லாஹ். முத்தஃபகுன் அலைஹி. வஅன் ஆமிர் பின் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அபீஹி قال كنت أرى رسول الله صلى الله عليه وسلم يسلم عن يمينه وعن يساره, பெருமானார் ஸல்லல்லாஹு தொழுது முடித்த பின்பு வலது பக்கம் இடது பக்கம் சலாம் சொல்லி நான் பார்த்தேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று 2 பக்கமும் சலாம் சொல்லி நான் பார்த்தேன். ஹத்தா அரா பயால ஹத்திஹி, நான் அவருடைய கன்னத்துடைய வெண்மையை பார்த்தேன். திரும்பும்போது கண்ணம் வெள்ளையா, எனக்கு பின்னாடி தொழுவக்கூடிய வெள்ளையாக கண்ணம் தெரிந்தது. அப்போ நல்லா திரும்பணும், கண்ணம் தெரியும். இப்போ எப்படி அப்படி செய்யக்கூடாது, கண்ணம் நல்லா தெரியணும் பின்னாடி, அந்த மாதிரி சலாம் சொல்லணும். ஏன் அப்படி 2 முறை பார்த்தேன்னு சொன்னாங்கன்னு கேட்டால், ஒரு சில சஹாபாக்கள் ரிவாயத்தில் வருது, பெருமாள் 1 முறை சலாம் சொல்லி தான் நான் கேட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு இருந்துச்சு. அதாவது முதல் சலாம் நீட்டி சொல்லுவாங்க, 2வது சலாம் சுருக்கி சொல்லுவாங்க, கொஞ்சம் சவுண்டையும் குறைச்சிக்குவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் முதல் சலாம் எல்லோரும் தொழுகை முடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. 2வது சலாம்னா முதல் சலாம் கொடுத்தா 2வது சலாம் சொல்லுவாங்கன்னு சஹாபாக்கு தெரியும், அதே சொல்லிக்குவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப தூரத்துக்கு சஹாபாக்களுக்கு ஒரு சலாம் தான் சொல்லியிருப்பாங்க போல தெரியுது.
அப்படின்னு நினச்சிக்குவாங்க இல்லையா சில பேர். அதனால் 2 சலாம் சொல்லினாலும் நான் கட்டாயம் கேட்டேன் என்று ரிவாயத்துகளில் அறிவிக்கப்படுகிறது. வான் சமரத் பின், அது முஸ்லீம், ரவா முஸ்லீம். வான் சமரத் பின் ஜுந்துபின் ரலியல்லாஹு அன்ஹு கால கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஸல்லா அக்பல அலைனா பி வஜ்ஹிஹி. பெருமானார் ஸல்லல்லாஹு தொழுது முடித்தார்கள்னா தங்கள் திருமுகத்தை கொண்டு எங்கள் பக்கம் திரும்பி உட்காந்துக்குவாங்க. தொழுது முடிச்சவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிப்லா பக்கம் வந்திருப்பாங்க இல்லையா. தொழுது முடித்த பின்னாடி அடுத்து வேறு சுன்னத்தான சுன்னத் தொழுதான். அதில் சுன்னத்து வெளியே அசர் மாதிரி தொழுகையாக இருந்துச்சு, வஜ்ர் மாதிரி தொழுகையாக இருந்துச்சு, சுன்னத்து இல்லை. அப்போ திரும்பி அப்படியே எபோட்டன் திரும்பி மக்களை முன்னோக்கி உட்கார்ந்து கொள்வார்கள். உட்கார்ந்து கொண்டு அவன் தாரீம் செய்வாங்க. வஜ்ர் தொழுது முடித்தா ஏதாவது கனவு கண்டீங்களாமான்னு கேட்பாங்க, விளக்கம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேறு சந்தேகம் இருக்கா, மார்க் சந்தேகம் கேட்பாங்க, பயான் செஞ்சுட்ருப்பாங்க. எங்கள் நோக்கி உட்காந்து கொள்வாங்க. சில நேரங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது பக்கம் திரும்பி உட்காந்துக்குவாங்க. தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ எங்கே உட்காந்துருக்காங்களோ அந்த பக்கம் வலது பக்கம் திரும்பி உட்காந்துக்குவாங்க. இப்படியும் செஞ்சுருக்காங்க. இதா சல்லா அக்பல் அலைனா பி வஜ்ஹி ரவால் புகாரி. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கால கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யன்ஸரிஃபு அன் யமீனிஹி ரவா முஸ்லிம். தொழுது முடிச்சுட்டு எந்திரிச்சிட்டாங்க. தொழுது முடிச்சாச்சு போய் எந்திரிச்சு எப்படி போகிறதுன்னு கேட்டால் அதுக்கு எதுவும் வரைமுறை இருக்கா? சில சஹாபாக்கள் பெருமை வலது பக்கமாக போவாங்க அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. சில சஹாபாக்கள் தொழுது முடிச்சுட்டு எந்திரிச்சு வலது பக்கமாக திரும்பி பின்னாடி போயிடுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த ஹதீஸை வச்சுட்டு சில பேர் வலது பக்கம் தான் திரும்பணும், அதான் முஸ்தஹபு போல தெரியுது, சுன்னத்து போல தெரியுதுங்கிறாங்க. அப்படி கிடையாது. வலது பக்கமும் திரும்பலாம், இடது பக்கமும் திரும்பலாம். எங்கே மற்ற தொழிலாளர் தொழில் இருந்தாங்கன்னா எங்கே ஃப்ரீயாக இருக்கோ அங்கே திரும்பிக்க வேண்டியதான். அது எங்கே பக்கம் வீடு இருக்கோ அந்த பக்கம், இந்த பக்கம் வீடுனா இப்படி போங்க, இந்த பக்கம் வாசல் வழியாக வீடு இருக்குன்னா இப்படி போங்க. நீ வலது பக்கம்னு சொன்னால் நம்ம வலது பக்கம் வாசலில் போயிட்டு அப்படி ரவுண்ட் அடிச்சு திரும்ப இடது பக்கம் வரணும் அப்படிலாம் கிடையாது. எந்த பக்கம் உங்கள் வீடோ எப்படி போகணுமோ அது போய்க்கலாம். பின்பக்கம் போனால் பின்பக்கம், முன்பக்கம் போகணுமா முன்பக்கம் போய்க்கிங்க. புரிஞ்சுங்களா? இப்போ இப்போ வந்து ஹரமில் தொழுதோம், எங்கே போகணும்? நேராக எபோட்டனில் வரணும், பின்னாடி தான் வரணும். ஹரம் சேஃபில் பின்பக்கம் தான் போகணும். மஸ்ஜித் நபி தொழுதோம் முன்பக்கம் போகலாம். பள்ளியார் மஸ்ஜித் தொழுதோம்னா முன்பக்கம் தான் நாங்கள் செப்பல்லாம் போட்டு வச்சுருப்போம். நம்ம தொழுது முடிச்சா அப்படியே முன்னாடி போய் செப்பல் வலது பக்கம் தான் போகணும் அப்படிலாம் கிடையாது. எந்த பக்கம் வேணால் போய்க்கிங்க போய். நான் எல்லா ரிவாயத்தும் வருது. ஆச்சுங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழு வைக்கிறாங்களே, அவங்களோட இடது பக்கம் தான் பெருமாளோட வீடு இருந்துச்சு. ஆச்சுங்களா? ஆனால் வீட்டுக்கு போகணும்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடது பக்கம் போவாங்க. இல்லை வெளியே போகணும், வெளியூர் யாரையும் பயணம் செய்ய போகணும், யாராவது பார்க்க போகணும்னு சொன்னால் வலது பக்கம் போவாங்க. அவ்வளோதான். இது கட்டாயம்லாம் இல்லை, எதுக்கும் தனியாக ஒரு ஃபர்து வாஜிபு எதுவும் கிடையாது. வன் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு قال லா யஜ்அல் அஹதுக்கும் லிஷைத்தானி ஷைஅம் மின் ஸலாத்திஹி. உங்களில் யாரும் அவர்களின் தொழுகையில் ஷைத்தானுக்கென்று ஒரு பங்கை ஆக்கிவிட வேண்டாம். என்னது? யுரா அன்ன ஹக்கன் அலைஹி அல்லா யன்ஸரிஃப இல்லா அன் யமீனி. சில பேர் இவ்வாறு கருதுகிறார்கள், தொழுது முடித்து விட்டு வலது பக்கம்தான் திரும்பி செல்ல வேண்டும், அதுதான் அவர் மீது கடமை என்று எண்ணிக்கொள்கிறார்கள். லக்கத் ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸீரம் யன்ஸரிஃபு அன் யஸாரி. பெருமானார் எத்தனையோ முறை பார்த்துருக்கிறேன், இடது பக்கமும் சென்றிருக்கிறார். வீட்டுக்கு போனால் இடது பக்கம் போயிடுவாங்க, வெளியே போனால் வலது பக்கம் போவாங்க. பெருமானார் இடது பக்கம் தான் அவங்க வீடு இருந்துச்சு. அதனால் யாராவது இப்படி மக்கள் தவறாக விளங்காதீங்க, தொழுது முடிச்சுட்டு வலது பக்கம் தான் போகணும். அப்படி ஒரு சட்டம் உண்டாக்கிட்டு என்ன ஆயிரும், கடைசியில் சுற்றி ரவுண்ட் அடிச்சு வர்ற மாதிரி ஆயிரும். இந்த மாதிரிலாம் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்படிலாம் சொல்லாத ஒன்று நாம் கடைபிடிக்கிறது கட்டாயம் என்று எண்ணிக்கொள்ளக்கூடாது. பெருமானார் சொல்லாத, அவங்க இது கட்டாயம் என்று சொல்லாத ஒன்றை நாமளாக கட்டாயமாக ஆக்கி கொள்ளக்கூடாது. ஆச்சுங்களா? வானில் பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு قال குன்னா இதா சல்லைனா கல்ஃப ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் தொழுதால் அஹ்பப்னா அன் நகூன அன் யமீனிஹி. பெருமானாருடைய வலது பக்கத்தில் நிற்பதற்கு போட்டி போட்டுக்கொண்டு வருவோம், ரொம்ப பிரியப்படுவோம் எல்லோருமே. ஏன்? யுக்பிலு அலைனா பி வஜ்ஹிஹி. பெருமானார் சொன்ன தஸ்பீஹ் ஓதும்போது தொழுது முடிச்சுட்டு லைட்டாக வலது பக்கம் திரும்பி உட்காந்துக்குவாங்க. நாங்கள் வலது பக்கம் பெருமானார் முகத்தை பார்க்கலாம், பின்னாடி இந்த முகத்தை பார்க்க முடியாது, இல்லை இந்த பக்கம் உட்கார பிரியப்படுவோம். கால சொன்னார்கள், ஃபஸமிஅது யகூலு. அவ்வாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது பக்கம் திரும்பி உட்கார்ந்து சொல்லுவார்கள், ரப்பி கினி அதாபக், யா அல்லாஹ் உன் அதாபை விட்டு என்னை பாதுகாத்துக்கொள். யௌம துபஅஸு, யௌம தஜ்மா ஒரு ரிவாயத்தில் இபாதக், உன் அடியார்களை நீ எழுப்புகிற நாளிலே, அதை ஒன்று சேர்க்கும் நாளிலே. சில நேரங்கள் யௌம துபஅஸு, யௌம தபஅஸு இபாதக், அது யௌம தஜ்மா இபாதக என்று சொல்லுவார்கள். ரவாஹ் முஸ்லிம். வன் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா قالت இன்னன் நிசா ஃபி அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குன்ன இதா சல்லம்ன மினல் மக்தூபத்தி கும்ன. பெருமானார் ஸல்லல்லாஹு காலத்தில், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெருமானார் தொழு வைப்பாங்க இல்லையா, ஆண்கள் எங்கே நிற்கணும்? ஆரம்ப சஃப்புகளில் 4-5 சஃப்பு ஆண்கள் நிற்பாங்க. அதுக்கு பின்னாடி குழந்தைகள், சின்ன பசங்க ஒரு சஃப்பு. அதுக்கு பின்னாடி
பெண்களுடைய சப்பு நிற்க வேண்டும். பெண்கள் ஆண் சப்பு நிற்பாங்க. பெருமா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சலாம் கொடுத்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் கொடுத்தாங்க. இப்போ ஆண்களும் எந்திரிச்சு பின்னாடி போனாங்கன்னு வச்சுங்களேன், பெண்கள் நிற்பாங்க. பெண்கள் ஆண்கள் கலந்து போகிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டு போயிடும். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் அப்படியே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தஸ்பீஹ் ஓதுங்க ஏதாவது, பெண்கள்லாம் போங்கம்மா அப்படின்றவாங்க. இப்போ ஆண்கள் உட்காந்து தஸ்பீஹ் ஓதிட்டு இருப்பாங்க, திக்ர் செஞ்சுட்டு இருப்பாங்க. பெண்கள்லாம் எந்திரிச்சு எல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க. சுத்தமாக இடம் ஜமாத் முடியும், சுன்னத்து வீட்டை தொழுதுக்குவாங்க, இடம் காலியாக. இப்போ ஆண்கள் போங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ பெருமானார் தொழுது முடிச்சோன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. ஆண்களும் பெண்களும் கலந்து விடக்கூடாது என்பதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. பெண்கள் போன பின்னாடி தான் ஆண்களை விடுவார்கள். பெருமானாருடைய அழகான முறை இது. அப்போ இன்னன் நிசாஃபி அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குன்ன இதா சல்லம்ன மினல் மக்தூபத்தி, பரதான தொழுகை தொழுது முடித்து விட்டார்களே ஆனால் பெண்கள் கும்ன எழுந்து நின்று விடுவார்கள். சபத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒமன் சல்லா மின் ரிஜாலி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு தொழுகை தொழுதவர்களும் அங்கே தங்கி இருப்பார்கள், வெயிட் பண்ணுவார்கள். மாஷா கொஞ்சம் நேரம், அல்லாஹ் நாடிய நேரம், மாஷா அல்லாஹ் நாடிய அளவு நேரம்னா சற்று நேரம். ஃபைதா காம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் தஸ்பீஹெல்லாம் ஓதி அமைதியாக கண்ண மூடி சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் ஓதிட்டு பெருமானார் துவா ஓதிட்டு எழுந்து நின்றார்களே ஆனால் காமர் ரிஜாலு, மற்றவர்களும் எழுந்து போவாங்க. பெருமாள் வெயிட் பண்ணுவாங்க, பெண்களை போயிட்டாங்களான்னு சொல்லி. எல்லோரும் போன மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் எல்லோரும் போயிட்டாங்க, யாரும் இல்லைங்கிற மாதிரி தெரிஞ்சுன்னு சொன்னால் இப்போ எல்லாம் எழுந்திரிச்சிருங்க அப்படின்னா அப்போ எழுந்திரிக்கிடுவோம். திரும்ப கூட விட மாட்டாங்க. இப்போ நீங்களாம் என்னை பார்த்து உட்காந்துருக்கீங்க, இப்போ நான் திரும்பி உட்காந்துக்கிட்டு சரி பண்ணி எங்கள் பெண்கள் தெரியும், புர்காவோட இருக்கட்டும் பெண்கள்லாம் போயிட்டாங்க, எல்லாம் போயிட்டாங்கன்னா நீ இப்போ தொழுவுமா அப்படின்னா எழுந்திரிச்சுவாங்க. போகிறவங்க போவாங்க, இருக்கிறவங்க சுன்னத்துல வருவாங்க, தொழுவாங்க. ரவாஹுல் புகாரி. வசனதுகுரு ஹதீஸ ஜாபிர் இப்னு சமுரா பாபி லிஹிகி இன்ஷா அல்லாஹ் தஆலா. அல் ஃபஸ்லு தானி அன் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு قال அகத பியதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால இன்னி லஉஹிப்புக யா முஆத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கையை பிடித்தார்கள். பிடித்துக்கொண்டு கை நீட்டுங்க, கையை பிடிச்சிக்கிட்டு ஜி முஆத், நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். ஒரு செய்தியை சொல்லுகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியை மறக்கக்கூடாதுன்னு நம்பருக்காக வேண்டி சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க, சில கேள்வி கேட்பாங்க. சொல்லுங்க பாப்பா இது என்ன பதில்னு சொல்லி, அப்போ தான் அந்த விஷயம் மறக்கவே மறக்காது. செய்தியோடு செய்தியை சொன்னால் பல செய்தி இது ஒரு செய்தி மறந்து போயிடும். அதனால் இப்போ வெறும் கையை பிடிச்சி மறக்க மாட்டாங்கள்ல, கையை பிடிச்சி நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த சொல்லி அப்படி சொன்னாங்க, அப்படி சொல்லி இந்த விஷயம் சொன்னாங்க, வாழ்க்கையில் மறக்கவே மறக்காது. அனஞ்சபை அந்த மாதிரி. அப்போ நாம் என்ன சொல்ல, முதுகு பொட்டுன்னு ஒன்று போட்டு டேய் மறந்துடாத போய் எடுத்துடுவானு அப்பயும் மறந்துடுவானு. அது இன்னில உஹிப்புக யா முஆத், நம்ம பழக்கம் அப்படி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு காட்டி அவங்கள மனசில் பதிகிற மாதிரி ஏதோ ஒரு செய்தி சொல்லி சில நேரங்களில் யா முஆத் ஜி இருக்கார் லப்பைக்கு யா ரசூலல்லாஹ், யா முஆத் லப்பைக்கு யா ரசூலல்லாஹ், ஒரு தடவைக்கு 3 தடவை கூப்பிடுவாங்க லப்பைக்கு யா ரசூலல்லாஹ், கவனம் முழுமையாக இருக்காண்டி இப்போ செய்தி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் ஒரு முறையாக சஹாபாக்களுக்கு செய்தி விலக்கி சொல்லியிருக்கிறார்கள். இன்னில உஹிப்புக யா முஆத் ஃபகுல்து அன உஹிப்புக யா ரசூலல்லாஹ், முஆத் நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொன்னாங்க. உடனே முஆத் யாரை சொன்ன, நானும் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் யா ரசூலல்லாஹ். கால ஃபலா ததுஉ அன் தகூல ஃபி துபுரி குல்லி ஸலாத்தின், ஆகவே முஆதே அப்படியெனில் என்னை நேசிப்பதாக இருப்பின் நான் சொல்லக்கூடிய இந்த துவாவை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் ஓதாமல் இருந்து விடாதே. என்ன துவா? ரப்பி ஐன்னி அலா ஸிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக், ரப்பே உன்னை திக்ரு செய்யவும் உனக்கு நன்றி செலுத்தவும் நல்ல முறையில் வணக்கம் செய்யவும் எனக்கு நீ அருள் புரிவாயாக. இந்த துவா ஓதாமல் இருந்துடாதீங்க என்று பெருமானார் சொல்லிக் கொடுத்தார். நம்ம முதல்ல இல்லையா அல்லாஹ் ஃபஸலை கொண்டு அல்லாஹ் ஐன்னா அலா ஸிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாத், ஒவ்வொரு தொழுகைக்கு பண்ணி கட்டாயம் ஓதுப்பா என்று சொல்லிக் கொடுத்தார். அவ அஹ்மது அபூதாவுது வன்னசை இல்லா அண்ணா அபாதாவது இல்லாமல் இதுக்கு கால முஆத் வான உஹிப்புக, இந்த வார்த்தை மட்டும் இல்லை. வான அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கால இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுஸல்லிமு அன் யமீனிஹி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், பெருமானார் தன் வலது பக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு சலாம் கொடுப்பார்கள். ஹத்தா யுரா பயாத ஹத்திஹில் ஐமன், வலது கன்னத்துடைய வெண்மை எங்களுக்கெல்லாம் தெரியும் வரையிலையும். வான் யசாரி இடது பக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், தன்னுடைய தலையை திருப்பி கன்னத்துடைய கன்னம் தெரியும் வரை. அப்போ கன்னம் தெரியும் அளவுக்கு திருப்ப வேண்டும். பை சும்மா ஸ்டைலாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்போ தெரியாது இல்லையா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். சில பேர் வந்துக்கிட்டு தலை தான் திருப்பணும், முதுகு சேர்ப்பு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அதுவும் கூடாது. கண்ணை தான் தெரியணும். கண்ணன் தெரியும் சொன்னாங்களே, கழுத்து நெஞ்செலாம் தெரியும்னு சொன்னாங்க, அப்படி சொல்ல. அது கூட சில பேர் வந்து டான்ஸ் அஸ்ஸலாமு
அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு நோண்டி எடுக்கிற மாதிரி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இதெல்லாம் வந்து ஸ்டைல்லாம் கூடாது பை. பெருமாள் எப்படி செஞ்சாங்களோ பார்த்துருக்கீங்களா பள்ளியா சொல்ல செய்வாங்க இந்த மாதிரி. சில பேர் அதாவது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தக்குவா ஜாஸ்தி. அதனால் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் எந்த உடம்பும் ஆட தேவையில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அது போதும். அதுக்குன்னு சொல்லி நம்ம அப்படியே கைஃபி தாயி அதெல்லாம் செய்யணும் அவசியம் இல்லை. சில பேர் ஹவுஸுக்கு கீழே தண்ணி கீழே குனிஞ்சிருக்கிறான், உள்ளுக்குள்ளே கை விட்டு ரொம்ப தக்குவாவாக இருக்கிறார் அவர். தண்ணி உள்ளே விட்டு எடுத்து மொத்த கலை வருது. அந்த மாதிரி செய்ய தேவையில்லை பை. அளவோட போதும். பெருமாள் என்ன சொல்லணும், முதல் மூஞ்சி கரணும், மூக்கரணும், விரலை விட்டு சுத்தம் பண்ணணும், விஸ்வாகரை விட்டு சுத்தம் பண்ணுவாங்க. இப்படி இப்போ கற்றுக் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி செஞ்சால் போதும். சரி வாங்க. சரி வாங்க பை. ரவாஹ தா யுரா பயாத ஹத்திஹில் ஐசர் இடது கண்ணம் தெரியும் அளவுக்கு திரும்புவார்கள். ரவாஹு அபூதாவுத் வ நஸஈ வ திருமதி வலம் யذ்குரு திருமதி ஹத்தா யுரா பயாத ஹத்திஹி. வரவாஹ் இப்னு மாஜா அம்மார் பின் யாசிர் அவர்கள் மூலம் ரிவாய் செய்யப்படுகிறது. வன் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு قال கான அக்ஸரு இன்சிராஃபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் ஸலாத்திஹி இலா ஷிக்ஹில் ஐஸரி இலா ஹுஜரத்திஹி ரவாஹு ஃபீ ஷரஹி சுன்னா. இப்னு மஸ்ஊத் சொல்கிறாங்க, பெருமானார் மிகுதமாக தொழுது முடித்து விட்டு இடது பக்கம் திரும்புவார்கள். இடது பக்கம் எழுந்து இடது பக்கமாக தன் வீட்டுக்கு சென்று விடுவார்கள். ஏன்னா வீடு எங்கே இருந்துச்சு, இடது பக்கம். இது நிறையா பார்த்துருக்குறேன். ஒரு சாபி சொல்கிறாங்க வலது பக்கம் அதிகமாக போனாங்கன்ட்டு, அவங்க அப்படி பார்த்துருப்பாங்க. இடது பக்கம் அதிகமாக போனேன்னு சொல்லி அவங்க அப்படி பார்த்துருப்பாங்க. ஒரு பக்கம் ரெண்டு பக்கமும் போனாங்கிறாங்க, அவங்க அப்படி பார்த்துருப்பாங்க. யார் எப்படி பார்த்தாலும் அப்படி ரிவாய் செய்கிறாங்க. அவ்வளோதான். இலா ஷிக்கில் இலா ஹுஜரத்திஹி அவங்க வீடு வந்து இடது பக்கம் இருந்துச்சு, அதை நோக்கி செல்வார்கள். ரவாஹு ஃபீ ஷரஹி சுன்னா. வன் அத்தாஇல் குராசானி அனில் முகைரத் பின் ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم لا يصلي الإمام في الموضع الذي صلى فيه حتى يتحول. இமாம் ஆகிறவர் தான் எங்கே தொழுதாரோ அந்த இடத்திலே சுன்னத் தொழுக வேண்டாம், அந்த இடத்தை விட்டு சற்று நகர்ந்து கொள்ளும் வரையிலையும். ஃபரல் தொழு வச்சாருன்னு வச்சுங்களேன், திரும்ப அங்கே நின்று தக்பீர் கட்டினார்னா சில பேர் விசுவாசம் ஆயிரும். அது புதுசாக ஒருத்தர் என்ன நினச்சிக்கிறாரு, அவர் ஃபரல் இன்னும் கண்டினியூ பண்ணுறாரு போல தெரியுது, ஆனால் தக்பீர் கட்டி பண்ணிட்டு வர சில பேர். அதனால் என்ன செய்யணும், அவர் ஃபரல் தொழுதுவிட்டு கொஞ்சம் முசல்லா ஓட்டத்துக்கு தள்ளி நின்றார்னா தொழுவு முடிஞ்சிருச்சுன்னு விளங்கிவார் வரக்கூடிய ஒருவர். ஆச்சுங்களா? அதனால் அந்த அளவுக்கு அது ஒரு அர்த்தம், அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கெங்கெல்லாம் தொழுகிறோமோ அந்த இடமெல்லாம் நமக்கு வந்து சாட்சி சொல்லும். குறிப்பாக இமாமுக்கு மட்டும் இல்லை, மற்றவர்களும். நீங்கள் ஃபரல் தொழுதுட்டீங்க, ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்து அது ஒரு ஸ்டெப் பக்கத்தில் வலது பக்கம் நடந்து இடம் இருந்தால், ஜும்மா தொழுகையில் ஃபுல் இடம் இருக்காலும் இடிச்சுக்கிட்டு அந்த போய் நிற்கணும்னு அவசியம் இல்லை போய். ஆனால் எங்கே இடம் இருந்தால் தள்ளி நின்று, இடம் இல்லைன்னா அங்கேயே தொழுதுங்க, அவ்வளோதான். சரி, அது வீட்டில் போய் தொழுதுங்க அப்படின்னா செய்யலாம். வீடுகளில் போய் தொழுகிறது இன்னும் மேலானது. ஃபரலை வந்து பள்ளிவாசல் தொழுதுட்டு சுன்னத்தை வீடுகளில் போய் தொழுகிறது மேலானது. அது எப்போனா வீடுகளில் அதுக்குள்ளே வசதி இருந்தால். வீடுகளில் புள்ள குடி ஜாஸ்தியாக இருக்குங்க, வீட்டுக்கு போனவொடனே அப்பா அத்தா ஒருத்தன் மேலே சுற்றுவான், ஒருத்தன் கீழே சுற்றுவான், ஒருத்தன் கையில் பிடிச்சிருப்பான். அங்கே நீ முசல்லாவை தேடி தொழுகிற சுன்னத்தொழுகை வக்து முடிஞ்சு அசராயிரும், தோறு போய். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பேசாமல் பள்ளிவாசல் தொழுது வீட்டுக்கு போயிடும். அதுக்குள்ளே வசதிகள் வீட்டில் இருந்துச்சுன்னா வரைஞ்சுங்களா, போகணுன்னு தான் வாசலில் பை வச்சு பால் காசு வச்சுருப்பாங்க, பால் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. சுன்னத்தொழுவு போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு. நீ பால் வாங்கிட்டு வரதுக்குள்ளே அடுத்து கொத்தமல்லி வாங்கிட்டீங்க, அது மட்டும் வாங்கிட்டு வாங்க. ஆஹா, மகரத் தொழுவு முனி இஷாபாங்க சொல்லிடுவாங்க, நீ வாங்கிட்டு வரக்குள்ள அசாம் சுன்னத்தை எங்கே தொழலாம், வீட்டை பள்ளியாக தொழுது போயிடலாம் பை. அவங்க வீட்டு சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் நம்ம முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான். சரி வரைஞ்சுங்களா. வான் அனசதி அது ரவா அபூதாவுத் வக்கால் அத்தால் குராசானி லம் யுதுரிக்கில் முகைரா. வான் அனசதி அல்லாஹ் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹல்லஹும் அலஸ்ஸலாத்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையின் பக்கம் மக்களை ஏவினார்கள், தூண்டினார்கள். வனஹாஹும் ஐ இன்சரிஃபு கபல இன்சிராஃபிஹி மின ஸலாத்தி. தொழுகை விட்டும் பெருமானார் எழுவதற்கு முன்பு மற்றவர்கள் எழுந்து செல்வதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். ஏன்னா பெருமானார் பார்த்துட்டு இருப்பாங்க, பெண்கள்லாம் போயிட்டாங்க அப்படிங்கும்போது அவங்க எந்திரிப்பாங்க. அவங்க எந்திரிச்சப்போ நீங்கள் எந்திரிங்கப்பா, அவசரப்பட்டு எந்திரிக்க வேண்டாம்னு சொல்லிடுவோம். நான் எழுவதற்கு முன்பு நீங்கள் யாரும் எழ வேண்டாம் என்று தடுப்பார்கள். ரவாஹு அபூ தாவூத். அல் ஃபஸ்லு சாலிஸ் அன் ஷத்தாத் இப்னு அவ்ஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு ஃபீ ஸலாத்திஹி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் சொல்லுவார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஸபாத ஃபில் அம்ர். யா அல்லாஹ், மார்க்க காரியங்கள் நிலைத்திருப்பதை உன்னிடத்தில் கேட்கிறேன். எந்த காரியம் செஞ்சாலும் தொழுகையில் நிலைச்சிருக்கணும் வாழ்நாளெல்லாம். தர்மத்தில் நிலைத்திருக்க வேண்டும், நல்ல காரியங்களை நிலைத்திருக்கணும், பாதியில் பின்வாங்கக்கூடாது. வல் அசீமத் அல ருஷ்த், நேரு வழியின் மீது மிகவும் விடாப்பிடியாக இருப்பதை,
கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காது விடாப்பிடியாக இருப்பதை உன்னிடத்திலே கேட்கிறேன். அசீமத்தினா மிக அப்படியே பிடித்து லுசூம்னு அர்த்தம், லாசிமாக இருப்பது. அது ருஷு நேரு வழியில் கொஞ்சம் கூட அசையக்கூடாது, இடம் விடக்கூடாது. வாசாலுக்கு சுக்குர நியமத்திக்க, உன் நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துக்கிற பாக்கியத்தை எனக்கு கூட அல்லா உன்ட்ட கேட்கிறேன். ஹுஸ்ன இபாதத்துக்கு, உன் வணக்க வழிபாடுகளை அழகிய முறையில் பரிபூர்ணமான முறையில் செய்வதற்கு தௌஃபீக் செய்யல்லா. வாசாலுக்கு கல்பன் சலீமன், குஃபுர் ஷிருக்கு நிஃபாக்கு இருத்திதாதை விட்டும் பரிசுத்தமான கல்பை உன்னிடத்தில் கேட்கிறேன். வலிசானன் சாதிகன், எப்பவும் உண்மை சொல்கிற நாவை கேட்கிறேன். வாசாலுக்கு மின் கைரி மா தாலம், நீ அறிந்தவையில் மேலானவற்றை உன்னிடத்திலே கேட்கிறேன். ஏன்னா நான் அறிஞ்சது அப்படிங்கிறத பார்த்தா என் அறிவு கம்மி, எனக்கு எது நல்லதுன்னு நீ அறிந்திருக்கிறாயோ அதில் மேலானது எனக்கு கொடுப்பாயாக. வஅஊதுபிக்க மின் ஷர்ரி மா தஅலமு, நீ எதை அறிந்திருக்கிறாயோ அந்த வஸ்துக்களின் தீமையை விட்டும் என்னை நீ பாதுகாத்துக் கொள்வாயாக. வஅஸ்தக்ஃபிருக லிமா தஅலமு, நீ எதை அறிந்திருக்கிறாயோ அத்தகைய பாவங்களை விட்டும் என்னை மன்னிப்பாயாக. சில பாவனே எனக்கு தெரியாது, ஆனால் நான் செஞ்சிருப்பேன், அது பாவம் என்று நீ அறிந்திருப்பாய், அதை விட்டு என்னை மன்னிச்சிடல்லா என்று துவா செய்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகை கடைசியில் இந்த துவாவையும் ஓதலாம் பை. அத்தகையத்தில் என்ன துவானோ எது பிரியுமோ அந்த துவாக்களை ஓதிங்க. ரவாஹு நஸஈ வரவா அஹ்மத் வனஹு. وعن جابر رضي الله عنه قال كان رسول الله صلى الله عليه وسلم يقول في صلاته بعد التشهد, தஷஹுதுக்கு பின்பு தொழுகையிலே இவ்வாறு சொல்லுவார்கள், அஹ்சனுல் கலாமி கலாமுல்லா வ அஹ்சனுல் ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வார்த்தையும் சில நேரங்களில் சொல்லுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா قال, அப்போ சொற்களில் மேலானது அல்லாஹ்வுடைய கலாம், வழிமுறைகள் மேலானது பெருமானுடைய வழிமுறை, அதை எனக்கு அடைய தௌஃபீக் செய்வாங்க. இவ்வாறாக அக்கர்த்தம் இருக்குது. வன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قالت கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லிமு ஃபி ஸலாத்தி தஸ்லீமத்தன் தில்கா வஜ்ஹிஹி சும்ம யமீலு இல ஷிக்கில் ஐமனி ஷையன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லும்போது முகம் தில்கா வஜ்ஹின, முகத்தின் முன்னால் சலாம் சொல்லுவார்கள், பின்பு திரும்புவார்கள். சலாம் சொல்லும் முறை என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எங்கே ஆரம்பிக்கணும்? முகம் நேராக இருக்கணும் பை தொழுகையில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். முகத்தை கிப்லாவுக்கு முன்னோக்கியவர்களாக சலாம் சொல்லிவிட்டு அப்புறம் திருப்போம். இது முறை. அலஞ்ச பை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படி இல்லை. முகத்தை முழுசாக திரும்பி சலாம் சொல்கிறது இல்லை. நேராக சலாம் சொல்லிவிட்டு அப்புறம் திருப்பணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இதுதான் முறை. அப்போ தில்கா வஜ்ஹி, முகத்துக்கு நேராக சலாம் சொல்லுவார்கள், அப்புறம் முகத்தை திருப்புவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலது பக்கம் இடது பக்கம். ரவாஹு திர்மிதி. வஅன் சமுரா ரலியல்லாஹு அன்ஹு قال அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் நருத்த அலல் இமாமி, இமாமுடைய சலாமுக்கு பதில் சொல்லும்படி எங்களை ஏவினார்கள். இமாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னா நீங்களும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சொல்லிவிட்டு இமாமுக்கு வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்லலாம். அல்லது நீங்கள் இமாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறார் இல்லையா, உங்களை நோக்கி சொல்கிறார், நீங்கள் இந்த பக்கம் இருக்கிறீங்க, நீங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் இமாமை நீ வச்சுக்கணும். இமாம் சலாம் சொல்கிற பொழுது இந்த பக்கம் சொல்லும்போது இந்த பக்கம் உள்ள மக்கள், இந்த பக்கம் திரும்பும்போது இந்த பக்கம் உள்ள மக்களை நீ வச்சுக்குவார். நாம் எந்த பக்கம் இமாம் இருக்காரோ அவருக்கு பதில் சொல்வதாக நீ வச்சுக்கணும். பதில் சொன்னா அவர் சலாம் சொல்லும் போதே நம்ம கூட சொல்லக்கூடாது. அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு சொன்ன பின்னாடி தான் நாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அவரோட சேர்ந்து தலை திருப்பக்கூடாது. அவர் சலாம் சொல்லி முடித்த பின்னாடி நாம் சலாம் சொல்லணும். அது ஒரு சலாம் சொன்ன பின்னாடி நீங்கள் ஒரு சலாம் சொல்லுங்கள், ரெண்டாவது சலாம் சொன்ன பின்னாடி ரெண்டாவது சலாம் சொல்லுங்கள். ஆக அவருக்கு நமக்கு கேப் இருக்கணும். அப்போ தான் அவர் சலாமுக்கு நம்ம பதில் சொன்ன மாதிரி ஆயிரும். இல்லைன்னா அவர் சலாம் சொல்லும் போதே நம்ம சொன்ன மாதிரி பதிலாக ஆகாது. அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமுக்கு பதில் சொல்லும்படி எங்களை ஏவினார்கள். வநதஹாப, ஒருவருக்கு ஒரு நாங்கள் அன்பு காட்டும்படி ஏவினார்கள். சலாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுகிற பொழுது அன்பு அதிகரிக்கும். யாரை பார்த்தாலும் முந்தி கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்வது அன்பை அதிகரிக்கும். வஅன் யுஸல்லிம பஅதுனா அலா பஅதின், எப்போதும் எங்களை ஒருவருக்கு ஒருவர் பார்த்தால் சலாம் சொல்லிக் கொள்ளும்படி எங்களை ஏவினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரவாஹு அபூ தாவூத். இவ்வாறு இந்த ஹதீஸின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் முதல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.